ஆண்டவர் இந்த நாளிலே கிருபையாய் நாம் கூறி வரும்படிக்கு அவருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாகும்படிக்கு நம்மை கூட்டி சேர்த்திருக்கிற மகத்தான தயவையும் கிருபையும் நினைத்து அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி நாம் வந்திருக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட துதியின் வேளையிலே பேசினது போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்காது. ஒருவேளை சாத்தான் வந்து அவனை தொட்டாலும் அது ஆண்டவரோட பர்மிஷன் இல்லாமல் நடக்காது. இப்படி ஒரு ஆழமான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கொண்டிருக்கிற மனுஷன் எப்பொழுதும் அவரிடத்தில் பத்திரப்பட்டிருப்பான், அவருடைய கிருபைக்குள்ளே தங்கியிருப்பான். அவன் அலசடிப்பட மாட்டான், அவனுக்கு ஒரு தவிப்பான காரியங்கள் இருக்காது. ஏன்னா ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை, எல்லாம் அவருக்கு தெரியும், என்னுடைய திராணி என்னான்னு அவருக்கு தெரியும், அதனால் என்னை நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தொடர்ந்துருப்பான். இப்படி வேதத்தில் இருந்த ஒரு மனுஷனை காட்டி நான் அந்த வார்த்தையை அப்படி ஆரம்பிக்க விரும்புகிறேன். யோபுவின் புஸ்தகம் 8 ஆண்டவர் நம்மை அவரிடத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது என்ன வார்த்தை சொல்லுவார் அப்படின்னா, உத்தமனும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, என்னுடைய இளைப்பாறுதலில் நீ பிரவேசி. வேற எந்த வார்த்தையும் ஆண்டவர் நம்மை சொல்லி அவரிடத்தில் கடைசி காலங்களில் அவரிடத்தில் அழைக்க மாட்டார். ஒருவேளை கிருபையின் காலமாக இப்போ இருக்கிறதுனால ஆண்டவர் சாத்தானுக்கு விரோதமாய் நம் பட்சத்திலிருந்து ஆண்டவர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம விசுவாசத்தை இழந்து கூடக்கூடாது, அவருக்கு முன்பாய் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும், அதிலே அவர் மகிமைப்படணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்பி நமக்கு சப்போர்ட் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு காலம் வரும், அப்பொழுது ஆண்டவர் அப்படி கிறிஸ்தவர்களாக இருந்த எல்லாரையும் அப்படி அழைக்கிறதுக்கு அவர் முற்பட மாட்டாங்க. ஒரு வாழ்க்கை இருக்கிற மனுஷர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லி அழைக்கிற வார்த்தை, உத்தமனும் உண்மை உள்ள ஊழியக்காரனே. ஊழியக்காரனா ஏதோ உங்க பேசுகிறவங்க மாத்திரம் இல்லை, நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஊழியக்காரர்கள் தான். நமக்கு அநேக ஊழியங்கள் பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கு, அதிலே உண்மையும் உத்தமமாக இருந்து கிறிஸ்துவோடைய நாம மகிமைப்படட்டும் அப்படின்னு வாழ்ந்த எல்லாரையும் ஆண்டவர் கூப்பிட்டு அவர் பக்கமாய் வைத்து சேர்த்துக்கொள்வார். இங்கே யோபுவை குறித்து நாம் தொடர்ந்து அடிக்க ஒரு தடவை வாசிக்கிறோம். யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யோபுன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவருமாய் இருந்தான். ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். அவனை குறித்து ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு அறிமுகப்படுத்துகிறாங்க. அவன் யார் அப்படின்னா, அவன் பேர் யோபு. அவன் உத்தமனாக இருந்தான், சன்மார்க்கனாக எப்படி இருந்தான். அவன் தேவனுக்கு பயந்தான், அதனால் அவன் பொல்லாப்புக்கு விலகினான். இந்த ஆர்டரை மாற்றவே முடியாது. இந்த ஆர்டரை மாற்றி ஏதோ ஒன்றில் அப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்லாம் நடக்காது. உத்தமமாக இருக்கிறவன் கடவுளுக்கு பயப்படுவான், கடவுளுக்கு பயந்த மனுஷன் பொல்லாப்பை விட்டு விலகுவான். இதை பிரிக்கவே முடியாது. நான் கடவுளுக்கு பயப்படாமல், ஆண்டவருக்கு பயப்படாமல், உத்தமனாய் நான் நடக்க எனக்கு மனசை அப்படி வைக்காமல் நான் பொல்லாப்பை விட்டு விலகுவேன் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை. ஒருவேளை மனுஷனுக்கு நேராக அப்படி ஒரு நடக்கிற ஒரு காரியங்கள்லாம் அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் சாட்சி சொல்லும்படிக்கு ஒரு வாழ்க்கையை நாம் வாழ ஆண்டவர் நமக்கு எல்லா கிருபையும் அள்ளி தருகிறார். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை தான் கிருபையின் காலம். இது அனுக்கிரகத்தின் காலம், இதுவே இரட்சணிய நாள். அப்படிதான் ஆண்டவர் சொல்லி நம்மை அப்படி தவணையாய் அவர் வருகையை தாமதித்து நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லி அழைக்கும் போது நம்ம எல்லாரும் வருசலாய் அவர் பக்கம் போகணும் தான்.
சபையாய் அவர் நம்மை சேர்த்து கொள்ளும்படிக்கு உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரனே வாங்கினா எல்லாரும் போகணுன்னு தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையிலே ஒரு சில காரியத்தை தாமதிக்கிறார். இங்கே யோபுவை குறித்து ஆண்டவர் தாமதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே சாட்சி சொல்கிறாங்க, இப்படி ஒரு சில மனுஷன் இருக்கிறான் அப்படின்னு. சாத்தான் அந்த மனுஷனை பார்க்குறான். சாத்தானுக்கு யார் மேலே தான் கண்ணு அப்படின்னா, வேதத்தில் வாசிக்கிறது போல யோபு போல உத்தமமாய் கடவுளுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற மனுஷன் மேலே தான் கண்ணு, வேற யார் மேலேயும் கண்ணு இல்லை. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளோட ஆளுதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறா, எங்களுக்கு பாடுகள் பெருகிறதுனாலே எங்களுக்கு கிருபையும் பெருகுது, கிருபை எங்களுக்கு பெருகுறதுனாலே ஆண்டவருடைய ஆறுதலும் எங்களுக்கு பெருகுதுன்னு சொல்கிறேன். பாடுகள் இல்லை அப்படின்னா கிருபை இல்லை. கிருபை ஆண்டவருக்குள்ளே ஒரு பாடுகள் இல்லைன்னா கிருபை நமக்கு ஒத்தாசை பண்ணி நமக்கு உதவி செய்யாது. அது நமக்கு ஆறுதலாக இருக்காது, இன்னொருத்தவங்க ஆறுதலும் சொல்ல முடியாது. அந்த எல்லா காரியத்தையும் தாண்டி ஒரு அவுட்ஸ்டாண்டர்டாக ஒரு மனுஷன் இங்கே வாழுறான். அவனை சாத்தான் பார்க்குறான். 7ஆம் வசனத்தில் சாத்தான் கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். அவனோட பதில் அவ்வளோதான். நான் யோபுவை பார்த்தேன் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் கேட்குறாங்க, கர்த்தர் சாத்தானை நோக்கி 8ஆம் வசனத்தில், என் தாசனாகிய யோபு மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்று சாத்தானுக்கு நேராக ஆண்டவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறார். பூமியில் இருக்கிற மனுஷனை குறித்து பரலோகத்தில் நடக்கிற விஷயங்கள். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் வேலி அடைத்து அப்படி பாதுகாக்கிறீங்க, அவனை ஆசீர்வதிக்கிறீங்க, அவனுடைய காரியங்கள் சம்பத்து எல்லாம் அந்த பூமியிலே பெருகுது, அதனால் உமக்கு பயந்து நடக்கிறான் அப்படின்னு சாத்தான் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார். அப்படி அவர் பேசிகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அனுமதி கொடுக்குறார். கேட்டது போல் துதியின் வேலையை கேட்டது போல் தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிறது ஆண்டவரோட அனுமதியோட சாத்தான் ஒரு சில காரியங்களை யோபுவின் வாழ்க்கையிலே செய்கிறான். எல்லாம் திடுக்கிடும் சம்பவம், இது வரைக்கும் நடக்க முடியாத சம்பவம் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு, ஒருத்தன் மாத்திரம் பாக்கி வந்தேன்னு எல்லாம் சொல்லும்பொழுது 20ஆம் வசனத்தில், அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. ஒரு உத்தமன் யார் அப்படின்னா, எல்லாமே போன பிறகு, அது போன பிறகும் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறவன். நான் படிச்சுட்டு இருக்கும்போது உத்தமன் அநேக காரியங்கள் அப்படியே பேசிகிட்டே இருக்கோம். உத்தமன்னா யார் தான் அப்படின்னு நான் பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை எனக்கு காமிச்சாங்க. 21ஆம் வசனத்தில், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். யார் உத்தமன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படி ஸ்தோத்திரம் சொல்கிறேன் அப்படின்னா, அவருடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை. இது சாத்தானுக்கு தெரியாது. அவன் தோற்கடிக்கப்பட்டவன், கிறிஸ்து இயேசு வெற்றி சிறந்தவர், அவன் மடங்கடிக்கப்பட்டவன். அவனுடைய ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃபு, அந்த வாழ்க்கை, உள்ளான வாழ்க்கை, இதெல்லாம் சாத்தானுக்கு தெரியவே தெரியாது. அவன் இப்போது யூத் மீட்டிங்கில் கூட கேட்டான், ஒரு பளபளப்பான விஷயங்களை காட்டி கவரப் பண்ண தான் பார்க்குறான். ஆனால் உள்ளுக்குள்ளே மறைந்திருக்கிற அந்த ஆவியை அவன் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுகிறான். ஒருவேளை அதை தாண்டி, கிருபையை தாண்டி, அதை தாண்டி நம்ம வெளியில் வரும்போது அவனோட கையிலே மாட்டிக்கிறோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அப்படியே காரியங்கள் எல்லாம் நடக்குது. திரும்பி ஒரு வாட்டி ஒரு டெஸ்ட். அவனுக்கு ஆஸ்தி எல்லாம் போயிட்டு, நீ எல்லாம் போனாலும் அவன் உங்களுக்கு இருப்பான். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கூட, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? திரும்பி அந்த வார்த்தையை கோட் பண்ணுறாங்க. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுருமான
மனுஷனாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும், காரணமே இல்லாமல் அவனை சோதிக்க நீ கேட்டுக்கொண்ட போதிலும் நான் உனக்கு உத்தரவு கொடுத்தேன். அவன் இன்னமும் என் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்று சாத்தானுக்கு திரும்பி ஆண்டவர் ஒரு சாட்சியை சொல்கிறார். என் வாழ்க்கையில் காரணம் இல்லாமல் திடீர்னு ஏதோ ஒன்று நடக்குது, எதனால இருக்கும், எப்படி இருக்கும், எதனால நம்ம அப்படியே கேள்விக்குறியாய் அப்படி ஆச்சரியமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் ஒருவேளை அனுமதிச்சாதான் இருக்கும். அந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்படிக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிச்சதாக கூட இருக்கலாம். தவிக்கிறோம், நான் செய்யலையே, எனக்கு இப்படி பதில் வந்துச்சே, ஏன் திடீர்னு என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது. ஆண்டவர் தான் பதில். அப்படி அவருக்குள்ளே அடங்கி இருக்கிற மனுஷனுக்கு ஒரு பதில் கண்டுபிடிக்க முடியும். உத்தமன் யார் அப்படின்னா, அவருடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை, அவருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் அப்படி சொல்கிறவன் தான் உத்தமன். அது அங்கே போய் பரலோகத்தில் இல்லை, பூமியிலே வாழ்கிற மனுஷனை ஆண்டவர் பரலோகத்தில் சொல்லி அழைக்க விரும்புகிறார். அப்படி உறுதியாக நிற்கிறார். அப்படின்னா 4ஆம் வசனத்தில், சாத்தான் கர்த்தருக்கு பிரியத்திரமாக தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்துருவான். உயிருக்கு பதிலாக என்ன வேணாலும் கொடுப்பான், ஜீவனுக்கு பதிலாக என்ன வேணாலும் கொடுப்பான். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு உயிர் பிழைக்கணும்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொட்டி பிழைக்க வைக்கிறாங்க. அது முக்கியம். அப்படிலாம் ஒரு சில காரியங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட்டு. ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவனையும் அவனுடைய எலும்பு மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உம்மை முகத்துக்கு நேராக தூசிக்கிறானா நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு சவால் விடுறான் ஆண்டவர். அவனை தொடுங்க, அவனை உள்ள எல்லா காரியத்தையும் நீங்கள் தொட்டு எல்லாம் பண்ணீங்க ரைட்டு, ஆனால் அவனை தொடுங்க. அப்போ உங்களுக்கு முன்னாடி அவன் தூசிக்கிறானா இல்லையா பாருங்க, நிச்சயமாக தூசிப்பான் அப்படின்னு சாத்தான் நம்புகிறான். அதே போல் அவனுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கப்படுது. ஆனால் அவனுடைய பிராணனை மாத்திரம் நீங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை முதல் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். ஒரு மனுஷனுக்கு உச்சகட்டமான ஒரு சூழ்நிலை, ஒரு சோதனை, ஒரு பாடு, ஒரு காரியங்கள், அவன் உத்தமனாக இருந்தனால் அதை எல்லாத்தையும் அவன் எப்படி கிளைம் பண்ணுறான். சாத்தான் சொன்னது போல் அவனோட வார்த்தைக்கு நேராக அவன் முகத்துக்கு நேராக அப்படி தூசித்து, ஆமாம் உங்களை நம்பி இருந்தால் நீங்கள் என்னை கை விட்டுட்டீங்களே என்ன போங்க அப்படின்னு சொல்கிறானா, இல்லை இன்னும் அவனோட உத்தமத்திலே அவன் உறுதியாக இருக்கிறானா. ஆனால் ஒரு சவாலான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துருக்கு. அப்படி உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ. என்னத்தில் அவனோட சூழ்நிலை இவ்வளோ ஆயிட்டு இன்னும் நீ இப்படி இருக்கிறியான்னா ஒரு கோட் பண்ணுற விஷயம், ஒரு உத்தமத்தில் நீங்கள் இன்னும் நிற்கிறீங்களா. தேவனை தூஷித்து ஜீவனை விடும். சாத்தான் சொன்ன அதே வார்த்தையை மனைவி கணவனை பார்த்து சொல்லு. நான் வாசிக்கும் போது யோபுவுக்கு இருந்த அந்த விசுவாசம் மனைவிக்கு இல்லை. என்ன இழந்தாலும் பரவாயில்ல, அவர் கொடுத்தார் அவர் எடுத்தார்னு அடுத்து சொல்கிறாரு. அதே போல அந்த விசுவாசம் அந்த சகோதரிக்கு இல்லை. ஒருவேளை ஒரு குடும்பத்தில் கணவனுக்கு இருக்கிற விசுவாசம் குடும்பத்தை தாங்கும். ஒருவேளை சகோதரிக்கு இருக்கிற விசுவாசம் கணவன் எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஆண்டவருக்குள்ளே நடத்த விரும்பும். ஒருவேளை 2 பேருமே அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அங்கே ஆண்டவரோட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நம்ம நிற்க முடியாது. அதற்கு அவன் மனைவியை பார்த்து சொல்கிறான், ஆமாம் ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், என்ன பண்ணுறது, நம்ம சூழ்நிலை இதேமாரி இருக்கே. அப்படி இல்லை, மனைவியை பார்த்து நீ பைத்தியக்காரி போல் பேசுகிற. பைத்தியக்காரி போலன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. கடந்த வாழ்க்கையெல்லாம் அவங்களுக்கு புரியாமல் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க தான் மென்டலி அப்செட் ஆனவங்க. அப்படி தான் அவங்க பைத்தியக்காரங்கன்னா அப்படி தான் கிளைம் பண்ணுவாங்க. என்ன நடக்குதுன்னு அவங்கள சுற்றி என்ன நடக்குது, அவங்களோட பழைய லைஃப் என்ன, அவங்களுக்கு முன்னாடி யார் நிற்கிறா எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு எல்லாத்தையும் தொலைச்சி போட்டு ஒன்றுமே இல்லாத அப்படி இருப்பாங்க. அது என்ன பிரச்சனைனா தலையில் பிரச்சனை, கிறிஸ்துவோடு கூட உறவில் பிரச்சனை. அந்த உறவில் ஏதாவது பிரச்சனை ஆனாக்கா நமக்கும் காரியம் புரியாது, என்ன செய்கிறோன்னு நமக்கும் தெரியாது. போட்டு எல்லாத்தையும் கவுத்துட்டு கடைசியில் சாரின்னு வந்து நிற்போம். அந்த சாரி அந்த மன்னிப்புக்கு மதிப்பே கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில் அதுக்கு 0 தான் மதிப்பு. நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும்பொழுது நாம் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவருக்கு பெருசாக இருக்கும், அது சந்தோஷமாக இருக்கும்.
ஏன் அப்படின்னாக்கா, திராணிக்கு மேல் நம்மளை தெய்வம் சோதிக்காதவர், தகப்பனாக இருந்து மகளை புரிந்து கொண்டவர், நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி, நமக்கு எவ்வளோ அந்த விசுவாசம் இருக்குது, நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு கடவுளுக்கு தெரியும். அதுக்கு மாத்திரம் ஆண்டவருக்கு நம்ம கணக்கு கொடுத்தா போதும். யாரோ ஒருத்தவங்க நடக்கிறாங்க, அவனை போல நான் நடக்கலையே அப்படின்னு வருத்தி கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் அதை கணக்கிலும் கேட்க மாட்டாங்க. அப்படி நீ பைத்தியகாரி போல் பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா அப்படின்னா. ஒருவேளை தீமைன்னு சொல்றாரு, அவர் சாத்தான் சோதிக்கிறது தெரியல, அதனால தீமை. நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? நான் இந்த யோபுவின் மனைவி எப்போ அவரை பார்த்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் படிக்கும்போது எனக்கு ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் சொல்கிறார், நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்தில் திரும்புவேன். ஒன்றும் இல்லாத வந்தேன், ஒன்றும் இல்லாததான் திரும்ப போகிறேன். இதுக்கு இடையில எனக்கு வந்து சேர்ந்ததெல்லாம் கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் கொடுத்தது கர்த்தர் எடுத்துக்கிட்டாங்க. அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் அப்படின்னு சொன்ன வார்த்தை இந்த சகோதரிக்கு பொறுக்கல, அவங்களால தாங்க முடியல. இன்னும் சொரிஞ்சிக்கிட்டே அப்படியே காரியங்கள்லாம் உட்காந்துக்கிட்டே ஒரு புரோஜனம் இல்லாத மனுஷனாக மாறிட்டிய நீ. எவ்வளோ ஆஸ்தி உள்ளவனா, எவ்வளோ எவ்வளோ ஸ்டேட்டஸாக நம்ம வாழ்ந்தோம், இவெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டேப்போ என்னால் எப்படி இந்த வாழ்க்கையை என்னால் எப்படி வாழ முடியும்? நான் இதை அனுபவிச்சுட்டேனே, இப்போ அதில் குறை வருது, நான் எப்படி என்னால் வாழ முடியும்? இதில் வெயில் நேரத்தில் ஏசியில் இருந்துட்டேனே, இந்த வெயிலில் இந்த உஷ்ணத்தில் என்னால் எப்படி இருக்க முடியும்? பணம் வச்சுட்டு அவ்வளோ ஸ்டேட்டஸாக அப்படியே நினச்சதெல்லாம் வாழ்ந்து அப்படியே சுபிட்சமாக இருந்தோமே, எல்லாம் ஆடு போயிட்டு, ஒட்டகம் போயிட்டு, பிள்ளைங்க போயிட்டு, எல்லாம் போயிட்டு, நீனும் சுரண்டிட்டு உட்காந்துருக்கிய, பிழப்புக்கு என்ன வருது? ஒன்றுமே முடியாதே, செத்துரியனே அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அந்த யோபு இன்னும் உத்தமத்திலே அவர் நிற்கிறார். அவரை பார்க்க அவருடைய நண்பர்கள் வந்தாங்க. வரும்போதே பேசிட்டு வராங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், எல்லாம் பேசணும், பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை, அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலையில் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு தரையிலே உட்கார்ந்தார்கள். வந்தவங்க ஆறுதல் சொல்ல 3 பேர் வந்திருக்கிறாங்க, நண்பர்கள். அவங்க 3 பேரும் யோபுவை பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லும், அப்படிலாம் நடந்துட்டு வந்து பார்த்து சொல்லலான்னு வந்தவங்க யோபுவை பார்த்தவொன்னே அவங்களால ஒன்றும் சொல்ல முடியல. அவங்க தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிறாங்க, அவங்க சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிறாங்க, யோபுவோட பக்கத்தில் அப்படி உட்காந்துருக்குறாங்க. 1 நாள் 2 நாள் இல்லை, 7 நாள் உட்காந்துருக்குறாங்க. ஒரு வார்த்தையும் பேச முடியல அவங்களால. ஏன்னா அவருடைய சூழ்நிலை அவ்வளோ மோசமாக இருக்குது. அப்போ கூட ஆண்டவர் யோபு கிறிஸ்துவை குறித்து ஒரு குறையும் சொல்லலை, தேவனை குறித்து ஒரு குறையும் சொல்லலை. ஆனால் அதுக்கப்புறம் நிறையா உரையாடல்கள் நடக்குது, அப்படியே வந்து காரியங்கள்லாம் நடக்குது. அவர் தன்னுடைய நீதிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் இப்படிலாம் இருந்தேன், அப்படிலாம் இருந்தேன், நான் எவ்வளோ காரியங்கள்லாம் செஞ்சேன் அப்படின்னு இது எல்லாத்தையும் சொல்கிறேன். ஒரு உத்தமன் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் ஆணுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அப்படின்னு பொறுத்துக்கிட்டு கிறிஸ்துவை பார்த்து, உமக்கு இல்லாத பாடுகள் எனக்கு இல்லை ஆண்டவரே, என்ன நோக்கத்திற்காக நீங்கள் அனுமதிக்கீங்களோ அது என் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும்னு இணக்கமாக ஒப்பு கொடுத்து ஒரு மனுஷன் வருவான். ஒருவேளை அவனோட நீதிகள் காரியங்கள்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை வைத்து கிளைம் பண்ணி போராட மாட்டான், சொல்லுவான், நான் அப்படிலாம் இருந்தேன், எனக்கு எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, ஒருவேளை சொல்லுவான். ஆனால் அந்த உத்தமனாக இருக்கிற மனுஷன் கடைசியில் வந்து அடைகிற ஒரு இடம் இருக்குல்ல, யோபு 42ஆம் அதிகாரம், ஆண்டவர் நம்மிடத்தில் அதை விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ சூழ்நிலை வந்தாலும் நாம் கடந்து போகும்படிக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேலாய் நம்மோடு கூட நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் இயேசுவாய் ரட்சிக்கிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார். யோபு 42ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில், அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவர் பேசுகிறாங்க, நண்பர்கள் பேசி ஆண்டவர் எல்லாத்தையும் பேசுகிறாங்க.
தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் போட்டிருக்காங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வாழ்க்கையில் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எதுக்கு தடைபடாது அப்படின்னா, என்னை உத்தமனாய் உம்முடைய பக்கத்திலே நிறுத்தி கொள்வதற்கு, உம்மோடு கூட அந்த இளைப்பாறுதலே நான் பங்கடையும்படிக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தருவதற்காக என்னை நீங்கள் இப்படி நடத்துறீங்க. யோபு அது மாத்திரமல்ல, அப்படியே சொல்லிக்கிட்டு அநேக காரியங்களை அப்படி சொல்கிறாங்க. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிறவன் யாருன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு 5ஆம் வசனத்தில் 42:5, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஒரு கண்ணு ஆண்டவரை பார்க்கும்படிக்கு நமக்கு திறக்கப்படணும். காதால் கேட்டு தான் வந்து சேர்ந்தோம். ஒருவேளை எதுனாலன்னு தெரியல, ஒருவேளை காதாலேயே கேட்டுட்டு அப்படியே போகிறவர்களாய் நம்ம சபை கூட கூடாதுன்னு ஆண்டவர் நம்மை சொல்லி எச்சரிக்கிறார். ஏதோ வார்த்தையை கேட்குறோம், அப்படி இந்த காதில் 2 காது ஆண்டவர் கொடுத்துருக்காங்க, அப்படி இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறோம் அப்படிலாம் இல்லை. உள்ளே இறக்கி அது கிரியை செய்யணும். அது ஆழமாய் நாம் மனம் திரும்பி அவர் பக்கம் போகும்படிக்கு அது நம்மை குத்தணும். மரியாளின் வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை அப்படி ஊடுருவி போணுச்சுன்னு நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஊனையும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாய் உருவ குத்துகிறதா இருக்கு. அது யோசனை எல்லாவற்றையும் வரையறுக்கதா இருக்கு. அப்படி நம்முடைய வார்த்தையை நம் காது வழியாய் கேட்டு உள்ள இறக்கி நம்முடைய இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் அவரிடத்தில் நம் மனம் திரும்பி போக தயாராக இருக்கிறோமா? இல்லை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு வந்தோம், இன்னைக்கு சபைக்கு ஒன்றும் வார்த்தை பேசுகிறாங்க ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை அப்படி நம்ம உணர்வுள்ளலாம் இருந்து அவரை கவனிக்கும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். சொல்கிறாரு யோபு, என் காதுனால் உம்மை குறித்து கேள்விப்பட்டோம், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. நாம் இப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்கிறோம். நம்முடைய மனக்கண்கள் அவரை காணும்படிக்கு திறக்கப்படணும். ஏதோ அகக்கண்ணு வாழ பார்த்து ஏதோ ஒன்று பார்த்ததுனால அப்படி காரியங்கள்னால அப்படிலாம் இல்லை. நம்முடைய மனதிலே இருக்கிற அந்த விசுவாச கண் திறக்கப்பட்டு அது புதிதும் ஜீவனமான மார்க்கத்திலே வாழும்படிக்கு நமக்கு ஒரு சென்ஸ், ஒரு அறிவு நமக்கு சேரணும். அப்படி சேர்ந்தாதான் இந்த உத்தமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து முடிக்க முடியும். தேவனுக்கு பயப்பட முடியும், பொல்லாப்பை விட்டு விலக முடியும். ஆண்டவர் அப்படி தான் சொல்லி நம்ம நடத்துகிறாங்க. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். எப்போ ஒரு மனுஷன் தன்னை அருவருக்க முடியும் அப்படின்னா, ஆண்டவரை பார்க்கிற விதமாய் பார்த்தா மாத்திரம்தான் அருவருக்க முடியும். அது வரைக்கும் நான் நீதிமான், எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு அனுபவம் இருக்குது, நான் சீனியர், எனக்கு தெரியாததா அப்படின்னு நம்ம ஏதோ விஷயத்தை நம்ம ஆண்டவர் தொட்டு பேச விரும்புவாங்க, நம்ம கிளைம் பண்ண விரும்புவோம். சின்ன பையன் நம்மளோட கூட பேசுவான், கழுத பேசும், ஒரு உணர்வும் இருக்காது நமக்கு. எனக்கு தெரியாததா? அப்புறம் கழுத தான் வாயத்தை சொல்லுவான், எஜமானே இவ்வளோ நாள் நீங்கள் தானே வச்சுருந்தீங்க, ஏதாவது நான் பேசியிருக்கிறேன்னா, இப்போ பேசுகிறேன்னா கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, நான் பேசலை, என் மூலியமாக ஆண்டவர் பேசுகிறாருன்னு அப்படி சொல்லுவோம். அப்படிதான் தேவன் சொல்லி நம்முடைய சூழ்நிலையும் போது நாம் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு, சாத்தான் கையிலே விழுந்து அவருடைய நாமத்தை அப்படி கொட்டி விடாதபடிக்கு, தூசித்து விடாதபடிக்கு ஆண்டவர் நமக்காய் ஒரு சவால் விட்டு சாத்தானிட்டு ஒரு சில பர்மிஷனை கொடுக்குறாரு. அந்த பர்மிஷன் நம் வாழ்விலே நிறைவேறும்படிக்கு, நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார். அப்போஸ்தலன் பவுலை நான் காட்டுகிறேன். புது உடன்படிக்கையிலே பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவுக்கு நிறைய புத்திகளை சொல்கிறார். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 293 பக்கம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்துவ வெளியில் வச்சுக்கிட்டு வாழ்கிறவங்களுக்கு ஒரு துன்பம் இருக்கும். அந்த துன்பத்துக்கு பதில் அவங்க தான் சொல்லி ஆகணும். அது விதைச்சதை அறுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும்.
ஆண்டவர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனாலும் அவனுக்கு தெரியும், என் வாழ்க்கையில் இது ஏன் நடக்குது, எதனால் நடக்குது அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்காத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் நடத்தி வரும்பொழுது அது தேவ பக்தியாய் நடக்க மனசாக இருக்கிற யாருக்கும் ஒரு துன்பமாக இருக்கும், ஒரு சிலுவையாக இருக்கும். அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஏன்னா கிறிஸ்து இயேசு அந்த பாதையில் நடந்து போயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பொல்லாதவர்களும் எத்தர்களுமானவர்கள் மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேன்மேலும் கேடு உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படி சொல்லிட்டு அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு என்ன சொல்றாருன்னா, நீ கற்று நிச்சயத்தை கொண்டவைகளில் நிலைத்திரு. நீ என்ன கத்திருக்கிற, கிறிஸ்துவிடத்திலிருந்து என்ன கத்திருக்கிற? ஒரு மாயமில்லாத விசுவாசத்தை வாழ்ந்த உன்னுடைய முன்னோர்களிடத்திலிருந்து, உங்கள் பாட்டி உங்கள் அம்மா அவங்களிடத்திலிருந்து ஒரு விசுவாசத்தை கத்திருக்கிறியே கிறிஸ்துக்குள்ள, அந்த கத்திருக்கிற அந்த விசுவாசத்தில் நீ நிலைச்சிரு. அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அநேக காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும், நீ ஸ்ட்ராங்காக இரு அப்படின்னு சொல்லி, இவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீர் அறிந்திருக்கிறது மாத்திரம் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏதுவான ஞானம் உள்ளவனாய் தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு சில விஷயத்தை நீ கடந்து வந்திருக்கிற, தேவனுடைய வார்த்தையும் வாழ்க்கை என்னன்னு உனக்கு தெரியுமே, அதில் நீ உறுதியாக இரு அப்படின்னு சொல்கிறார். 16ஆம் வசனத்தில் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவன் வாழ்க்கையிலே அப்படி ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நடப்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை ஒரு மனுஷன் தேவ பக்தியாய் நடக்க மனசாக இருக்கிற ஒரு மனுஷனிடத்தில் அது என்னென்ன செய்யுது அப்படின்னா, அவைகள் உபதேசத்துக்கும் ஒரு சில ஆலோசனை சொல்லி உம்மை உபதேசிக்குது, உன்னை நடத்த விரும்புது. அடுத்தது கடிந்து கொள்ளுதலுக்கும், நீ இப்படி இருக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், உன்னை சீர்படணும், நீ நடக்கிறது சரியில்லை, இந்த காரியத்திலேருந்து சீர்படணும், பாட்டு பாடணும், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பணும், மலைகள் குன்றுகள் எல்லாம் சமமாகணும். ஆண்டவருடைய வழி என்னன்னா, ஒரு நிலைவரமான ஒரு ஆவி. அங்கே பள்ளம் இருந்தாக்கா கொஞ்சம் குந்தி நடக்கிற மாதிரி இருக்கும், அது எல்லாம் நிரப்பப்படணும், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பணும், மலைகள் குன்றுகள் எல்லாம் சமமாகும். அப்படின்னா என்னன்னா, என்னுடைய மேட்டிமை என்னால் முடியும், என்னோட இருக்கிற காரியங்கள் எல்லாம் சமமாய் ஒரு காரியங்கள் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டே இருப்பார். அப்படிதான் ஆண்டவர் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது ஆண்டவருடைய வார்த்தை. அப்போஸ்தலர் பவுல் கிறிஸ்து இவங்க தீமோத்தேயுக்கு சொல்லும் போது அப்படி நீ இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக மாறும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொல்லுவோம். அதே 2 தீமோத்தேயு 2ஆம் வசனத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. வேற எதிலும் நீ பலப்பட வேண்டாம், அவருக்குள்ளே ஒரு கிருபை இருக்கே, அந்த கிருபையிலே நீ பலப்பட்டினா உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் தேவனே பொறுப்படுத்துப்பான். கிருபையை விட்டு நீ வெளியில் வந்துட்டீன்னா அது உனக்கு மோசமாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொல்லி 15ஆம் வசனத்தில், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனும், அந்த 15ஆம் வசனத்து பிற்பகுதியில், உன்னை தேவனுக்கு முன்பாய் உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஒரு வாழ்க்கைக்கு நீ ஜாக்கிரதைப்படு, ஏதோ அதை அலட்சியமாக நினைக்காத, ஜாக்கிரதையாக இருந்து நீ உத்தமனாய் தேவனுக்கு முன்பாய் நிற்கணும். உத்தமனாய் நிற்கிற நீ உன் வாழ்க்கையில் என்ன சொல்லணும்னா, தேவனுக்கு ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையிலே அனுமதிக்கிற எல்லாவற்றுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அப்படி சொல்லி போய் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 1
இதுவும் நாம் அடிக்க ஒரு தடவை கேட்ட வார்த்தை தான். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பக்கம் 320, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதட்டுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுவான் ஒரு மனுஷன். யார் ஒரு காரியத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற ஒரு மனுஷன் யார் அப்படின்னா, சீஷனிடமிருந்து கற்றுக்கொள்கிற குருவிடமிருந்து கற்றுக்கொள்கிற சீஷன் அவன் தான் ஃபாலோ பண்ணுவான். கற்றுக்கொள்கிறவன் தான் எப்போதும் ஃபாலோ பண்ணுவான். டீச்சரை பார்த்து ஸ்டூடெண்ட் எப்படி ஃபாலோ பண்ணுறது போல. யார் அப்படி ஃபாலோ பண்ணுவான்னா, ஜீவனை விரும்ப அவரிடத்திலிருந்து ஒரு ஜீவன் இருக்கே, அந்த ஜீவன் மனுஷனிடத்தில் உள்ள ஒரு ஒளியாய் இருந்து அவனை நடத்த விரும்புதே, அந்த ஜீவனை விரும்புகிறவன் நல்ல நாட்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவன். நல்ல நாட்கள் எது அப்படின்னா, உத்தமனும் உண்மையுள்ள ஊழியக்காரனை வான்னு ஆண்டவர் அடைத்து இளைப்பாறுதலை பிரவேசிக்க செய்கிறாரே, அந்த நாட்களை பார்க்கணும்னு நினைக்கிறவன் என்ன செய்வான் அப்படின்னா, பொல்லாப்புக்கு தன் நாவை விலக்கிடுவான். யோபு விளக்குனது போல கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்துக்கொள்ளும். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கிறோம். சங்கீதம் 1 வாசிக்க பிரதர். பாக்கியவான். ஆமென். போதும் பிரதர். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல். ஒரு துன்மார்க்கனா அவனோட சேரக்கூடாது. அவனோட ஒரு ஆலோசனை சொல்லுவான். சாத்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆலோசனை சொல்லுவான், இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏவாளை பார்த்து ஒரு ஆலோசனை சொன்னான். ஏவாள் ஒப்பு கொடுத்துட்டாங்க. வாலிப சகோதரர்கள் மீட்டிங்லாம் கேட்டோம். ஃபஸ்ட்லேருந்து என்ன பேசுனாங்கன்னு தெரியல. ஆனால் கடைசி செஷனில் பிரதர் பரிசுத்தம் அவங்க பேசுனாங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பாதுகாப்பு இருக்கணும், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். சாத்தான் உங்களை எப்படி வஞ்சிக்கிறான், ஏதோ அப்படி கருப்பாக வேஷம் போட்டுட்டா வர்றான் அப்படிலாம் இல்லை. ஒரு எண்ணத்திலே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உண்டு பண்ணுறான், ஒரு விருப்பத்தை உண்டு பண்ணுறான், ஒரு பளபளப்பான காரியங்களை அப்படி விரும்பும்படி இச்சிக்கத்தக்கதான ஒரு விஷயத்தை கொண்டு வரான். அதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து அப்படி ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும்னு அப்படி வாச்சோம். இதில் அதே மாதிரி தான். பாவியினுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷனுக்கு ஒரு பாக்கியவான் அப்படின்னு சொன்னாக்கா அவனுக்கு ஒரு பாதுகாப்பு அந்த வேதத்தில் இருக்குது. அதே போல் நல்ல நாட்களை காணணும், ஜீவனை விரும்பணும் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு சில விஷயத்தை எல்லாம் விலக்கி காத்துக்கணும். பொல்லாப்பை விட்டு நீங்கணும், நன்மை செய்யணும், சமாதானத்தை தேடணும். சமாதானம் எங்கே இருக்கோ அங்கே போய் ஒட்டிக்கணும். ஆண்டவர் சமாதானத்தை தான் ஆண்டவர் சொல்லி இந்த பூமியிலே ஆண்டவர் பிரதானமாய் கொடுக்க வந்த ஒரு விஷயம் என்னன்னா சமாதானம் தான். என்னுடைய சமாதானத்தை உங்களிடத்தில் கொடுத்துட்டு போகிறேன்னு ஆண்டவர் சொன்னாங்க. அந்த சமாதானத்துக்குள்ளே நாம் நிலைத்திருந்து வாழ்கிறவர்களாய் நம்ம காத்துக்கணும். கபடத்துக்கு தன் உதட்டை காத்து சமாதானத்தை தேடி அதை ஃபாலோ பண்ணணும்னு அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது. ஏதோ ஒரு சூழ்நிலையும் போது அப்படி வந்தோம், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிடலான்னா அப்படி இல்லை. அது கண்டினியூவாக நம்ம வாழ்க்கையில் இருக்கா, அப்போ தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு திடுக்குன்னு இருக்காது. யோபுவுக்கு இது திடுக்குன்னு இல்லை. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார் அப்படின்னாக்கா லைவாக அவர் தலையில் எப்போதும் தொடர்போடு இருக்கிறார். தலையாகிய கிறிஸ்துவை அவர் மகிமைப்படுத்துகிறார். ஏதோ விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு போன பிறகு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். ஐயோ என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சே அப்படின்னா போட்டு எல்லாத்தையும் கொட்டி தொலைச்சிருவோம். அப்படியே 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்து கொள்ளுங்கள். பேதுரு அப்போஸ்தலன் நமக்கு புத்தி சொல்லுகிறார்.
மாம்சத்திலே ஒரு பாடு இருக்கு, அதை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கங்க. ஏன் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன்னா, கிறிஸ்துவும் பூமிக்கு வரும்போது மாம்சத்திலே ஒரு பாடுபட்டார். சோதனை அவருக்கு வந்துச்சு. ஆண்டவருடைய திருநாமம் மையப்படும்படிக்கு, தேவனுடைய பிதாவுடைய நாமம் மையப்படும்படிக்கு எல்லாவற்றையும் ஜெயித்து வாழ்ந்தார். அவர் உயர்த்தும்படிக்கு, அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கும்படிக்கு தேவன் இந்த வாழ்க்கையை நமக்கு கையளித்திருக்கிறார். யோபுவின் வாழ்க்கை நமக்கு ஒரு மாதிரி. நம்மளுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் ஏதோ சாத்தான் அனுமதிக்கிற சூழ்நிலைக்கு அப்படி நம்ம விலை போகாமல் அவனுக்கு எதிர்த்து நின்று தேவனுக்கு பயந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு எதிர்த்து நிற்கும் போது ஓடி போவான். ஒருவேளை தேவனுக்கு பயப்படாமல் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம எதிர்த்து நிற்கிறோம்னு சொன்னால் ஓடி போகிறது போல போவான். போயிட்டு திரும்பி வருவான். அவனை விட பொல்லாத 7 பிசாசை கூட்டிட்டு வருவான். இதுதான் வேதம் சொல்லுது. அதனால் அப்படி தேவ பக்தியாய் நடக்க நமக்கு விருப்பம் இருந்தாக்கா நிச்சயமாய் அவருடைய நடத்துகிறதிலே நாம் இளைப்பாறுதலாக இருப்போம். யோபுவுக்கு உதவி செய்து ஆண்டவர் நமக்கும் உதவி செய்வார். அப்படி யோபு வாழ்ந்து ஒரு வார்த்தையை கிளைம் பண்ணி ஆண்டவர் நேராக சொன்னது போல, என் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாத ஆண்டவரேன்னு சொல்லி நாம் வாழும்போது ஆண்டவர் நம்முடைய மனக்கண்களை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார். மனக்கண்களை திறந்து ஆசீர்வதிக்கும் போது நமக்கு மறைந்திருக்கிற எல்லா மறைவுகளும் அவருக்கு முன்பாய் வெட்ட வெளிச்சமாயிடும். அதிலிருந்து மனம் திரும்பி தேவனை மகிமைப்படுத்தணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். தொடர்ந்து வருங்காலையிலே நமக்கு உதவி செய்வார்னு நம்பிக்கை விசுவாசத்தை இருக்கிறார். கேட்ட ஆண்டவருடைய எல்லா வார்த்தைகளுக்காக நானும் என்னுடைய விசுவாசத்தை நம்பிக்கையுமே அறிக்கையிடுகிறேன். நாம் கவனமாய் ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் கேட்டிருந்தோம்னா நம்முடைய இருதயம் மெய்யாகவே ஆண்டவருக்குள்ளாய் நாம் வாழ நாம் ஒவ்வொரு நாள் நாம் ஸ்திரப்படுவோம், தைரியப்படுவோம், உற்சாகம் அடைவோம். நாம் கேட்டது போல் நாம் யார் என்று நாம் அறியணும். நாம் பாக்கியவான்கள். சங்கீத புஸ்தகம் 143 சங்கீதம், அதை படிச்சுட்டு இங்கே வரலாம். சங்கீத புஸ்தகம் நாம் கடந்த நாளில் படித்தது தான். 144 சங்கீதம், பக்கம் 759, 60 இருக்கு பாருங்க. 144 சங்கீதம் 9ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறேன். 144:9. கர்த்தாவே, நான் உமக்கு புதுப்பாட்டை பாடுவேன், தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நீரே ராஜாக்களுக்கு ஜெயிச்சு தந்து உமது அடியான தாவீதை பொல்லாத பட்டயத்துக்கு தப்புவிக்கிறவர். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். அப்பொழுது அப்படி எப்படி சொல்கிறார் இருப்பாங்க, இப்படி என்னை தப்புவியும். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். இப்படி எங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே. இப்படி எங்களுடைய மாயை பேசும் வாயையும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரதான் நாம் வேற யாரும் நம்ம யோசிக்க வேண்டாம். ஆண்டவரே, என்னுடைய வாய் இப்படி கள்ளத்தனமாக இருக்கா, வலது கள்ளத்தனம் பண்ணுதா, வாய் பொய் பேசுதா? நாம் கேட்டது போல யோபுவை போல என்னுடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாய் உத்தமனும் சன்மார்க்கனும் எனக்கு பயப்படுற மனுஷன் சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து சாட்சி கொடுக்க முடியுமான்னு சொல்லி நாமே தான் கேட்டு பார்க்கணும். தாவீதுக்கு முன்மாதிரி இருக்குது, ஆனால் நமக்கு ஆண்டவராக இயேசு முன்மாதிரி இருக்கிறார். இவர் சொல்லிட்டு இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குமாரர் இளமையிலே ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளைப் போல இருப்பார்கள். நம்ம கிராமத்தில் இருக்கிறோம், நமக்கு நல்லாவே தெரியும். நல்ல மாடு கன்று குட்டி போட்டுனா அந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா அருமையாக எப்படி சூப்பராக இருக்கும். பார்த்தாலே சொல்லுவாங்க, இந்த யார் வீட்டு மாடுப்பா இந்த கன்று குட்டி இப்படி அருமையாக இருக்குது, இந்த பிள்ளை யார் வீட்டு பிள்ளை, ஆளு திட்டமாக உயரமாக அப்படி எலியா அந்த அமிதாப் போல அந்த தாவீதுக்கு அண்ணன் போல் அப்படி இல்லை. ஆண்டவருடைய பார்வையில் நம்முடைய பிள்ளைகள் இப்படி ஓங்கி வளர்ந்து ஆண்டவருக்குள்ளாய், ஆண்டவரே நீர் எங்களுடைய குடும்பத்தை நடத்தி வந்த வழிகளிலே நாங்கள் இப்படி ஓங்கி வளர்வதற்கு எங்களுடைய தகப்பன் காரணம், எங்களுடைய தாய் காரணம். அவங்களுடைய உத்தமம் கிடையாது, அவங்க ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்த விதங்கள். இப்படி சொல்லிட்டு இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துகளையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்கும். அவர் சொல்கிறார், எங்களுடைய வீட்டில் எப்பொழுதுமே எங்களுடைய அந்த நெல்லு கொண்டு வைக்கிற 10,000 சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழைய ஏற்பாடு மனுஷன் சொல்கிறான். அது நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டாம். எங்கள் ஆடுகள் 1000-16 பொழுதும் எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும். சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. அருமையான ஒரு வார்த்தை. சத்துரு பிசாசு எங்கள் ஊருக்குள்ளேயே எங்கள் குடும்பத்துக்குள்ளேயே உள்ளே வரவும் கூடாது, போகவும் கூடாது. நம்முடைய மையமான வாழ்க்கையில் மையமான கருத்தை ஆண்டவர் கூட வாழ்கிற நமக்கு சாத்தானுக்கு நாம் இடம் கொடாமல், சத்துருவுக்கு இடம் கொடாமல் உட்புகுதலும் நம்ம அதை தான் பார்க்கணும் எப்பொழுதுமே. நமக்கு உலகத்து மனுஷனோடைய போராட்டம் அல்ல,
ஆவியில் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இவங்க இன்றைக்கி பேசுவாங்க, நாளைக்கு சொன்னது போல பிரதர் சொன்ன போல சாரி பிரதர் மன்னிச்சிங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக போட்டு எடுத்துப்பாங்க. தேவனுக்கு முன்பாக நாம் எப்பொழுதுமே உத்தமமாய் வாழ நாம் விரும்புவோம். இப்படி சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளிலே கூக்குரலும் உண்டாகாது. அவங்க தெருவிலே சத்தம் கேட்காதுங்கிறாரு தாவீது, எங்கள் ஊரிலே சத்தம் கேட்காது. ஆனால் நம்முடைய வீடுகளிலே சத்தம் உண்டாகுதா? மனைவியும் புருஷனும் சின்ன ஒரு வார்த்தை அப்படியே நம்மளுடைய காரியங்களே மாற்றிடுது. சும்மா இரு, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிற நம்முடைய சின்ன வார்த்தை, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பார்வையாலே புருஷனை மிரட்டுகிற நம்முடைய பார்வையின் ஆண்டவருக்கு அதெல்லாம் பிரியமே இல்லைங்க. நாம் இப்படி அந்த சீரை பெற்ற நாம் பாக்கியவான்கள். அதுக்கு அடுத்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்கள். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் பொழுது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் பொழுது. இப்படி ஆண்டவராக இயேசுவை நாம் தெய்வமாய் கொண்டிருந்தோம்னா நம்ம இடத்துல சத்துரு உட்புகக்கூடாதுங்க. பரவாயில்ல, தெரியாமல் சொல்கிறாங்க, சாரிம்மா. நேற்று ஒரு பிரதர் கல்யாணத்துக்கு போனார், நம்ம 2 புது பெண்ணுக்கு அவர் ஆசீர்வாத வார்த்தைக்கு சொன்னார் பொண்ணு மாப்பிள்ளைக்கு. நீங்கள் என்ன சொல்லணும்னா, சாரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்புரவாயிடுங்க. சாரிம்மா தெரியாமல் சொல்லிட்டுன்னு சொல்லிடணும். அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா சரி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாழ்க்கையின் தத்துவங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க திருமண காரியங்கள், திருமண சம்பவங்களில். அதுபோல் சபைங்கிறது நமக்கு இந்த நல்ல வாழ்க்கையை வாழ ஆண்டவர் அடித்தளம் விட்டுருக்கிறார். நாம் வந்து போய் ஏதோ நம்ம வந்தோம் வாழ்ந்தவங்களெல்லாம் இல்லவே இல்லைங்க. அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா நமக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார். நாம் நியாயமானபடி நடக்கிறோமா இல்லையான்னு ஆண்டவருக்கு தெரியுங்க. நான் ஒரு சம்பவத்தை படித்து நான் பயமுறுத்தலை, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். 1 நாளாகமம் புஸ்தகம் நான் நேற்று படித்து உற்சாகம் அடைஞ்சேன். 1 நாளாகமம் புஸ்தகம். அங்கே தாவீது ஜெயிச்சு காரியங்கள் ஜெயிச்சு 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம். அவர் ஆண்டவருடைய பெட்டி பிடிபட்டு அங்கே வேற ஒரு இடத்துல இருக்க அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லி எல்லாரும் தாவீது கிளம்பி போகிறாரு. 13ஆம் வசனம். தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கும் தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி இஸ்ரவேல் சபையெல்லாம் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால், அருமையாக ஆரம்பிக்கிற, உங்களுக்கு சமாதானமும் சம்மதமும் ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களெல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களுடைய தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோடு கூடும்படிக்க நாம் சீக்கிரமாக அவர்களுக்கு ஆள் அனுப்பி எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூடி ஒரு முடிவு பண்ணலாம். ஆசாரியர் சபை சகோதரர்கள் எல்லாரையும் கூட்டி ஒன்று செய்ய பேச போகிறார். என்ன பேசுகிறான்னு பாருங்க. நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்தில் கொண்டு வருவோமாக. தேவனுடைய பெட்டி வேற ஒரு தேசத்தில் இருக்குது, அந்த பெட்டியை கொண்டு வருவோமாக அப்படின்னு சொல்லி தாவீது அவ மாத்திரம் முடிவெடுக்கல, எல்லாரையும் சேர்த்து சபை ஜனங்கள் சொந்த பந்தம் 1000க்கு அதிபதிகள் எல்லாரையும் கூட்டி பேசி செய்கிறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த காரியம் சகல ஜனத்தின் பார்வைக்கும் செம்மையாக இருந்தபடியினால் சபையார் எல்லாரும் அப்படியே செய்வோம் என்றார்கள். சரி ராஜாவே, நீங்கள் சொன்னது சரிதான், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருமனமாய் அந்த பெட்டியை போய் நம்ம தேவனுடைய பெட்டியை கொண்டு வரும்னு சொல்லி போய் கொண்டுட்டு வர்றாங்க. அப்படியே தேவனுடைய பெட்டியை கீரியாத் மீறிலிருந்து எடுத்துக்கொண்டு வரும்படி தாவீது எகிப்தை சேர்ந்த சீகோர் நதி துவங்கி ஆமாத்தின் எல்லை மட்டுமில்லை இஸ்ரவேலை எல்லாம் கூட்டி, கேருபீனிகள் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவனுடைய நாமம் தொழுது கொள்கிற அவருடைய பெட்டியை யூதாவில் இருக்கிற கீரியாத்தில் அங்கிருந்து பாலாவிலிருந்து கொண்டு வரும்படிக்கு அவனுக்கு இஸ்ரவேல் அனைவரும் அவ்விடத்துக்கு போனார்கள். போய் பேசினபடியே நியாயமாய் போய் ஆண்டவருடைய பெட்டியை சுமந்து வர போகிறாங்க. அவர்கள் தேவனுடைய பெட்டியை அமினதாப் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள். அவங்க சொன்னது சரி, நடக்கிறது சரி. அவங்க புது ரதத்தை ரெடி பண்ணி அதில் ஆண்டவருடைய பெட்டியை ஏற்றிக்கொண்டே வராங்க. ஊசாவும் அகியோவும் ரதத்தை நடத்தினார்கள். 2 பேர் அங்கே ரதத்தை நடத்துகிறாங்க. அந்த பெட்டி மேலே இருக்கிற ரதத்தை நடத்துகிறாங்க. தாவீது இஸ்ரவேலுக்கு முன்பாக தன்னை முழு பலத்தோடு தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்பூர்களையும் மேலத்தாளங்களையும் கைத்தாளங்களையும் பூரியங்களையும் சவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடுறான் தாவீது. அருமையாய் ஆடி பாடி தேவனுடைய பெட்டி வருது. அவர்கள் கீதோனின் களம் மட்டும் வந்தபோது மாடுகள் இடர்ந்தபடியினாலே ஊசா பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டினான். அங்கே தேவனுடைய பெட்டி ரதத்தில் ஏறி வருது. 2 பேர் வழி நடத்துகிறாங்க. பெட்டி ஆடுது. கீழே இருந்த ஒரு ஊசாங்கிற மனுஷன் பெட்டி ஆடுதுன்னு சொல்லி அந்த பெட்டியை ஆடாமல் பிடிக்க கையை நீட்டி அந்த பெட்டியை கையை நீட்டி அந்த பெட்டியை பிடிக்கிறான். கையை நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவின் மேல் கோபம் கொண்டவராகி அவன் தன் கையை பெட்டியண்டைக்கு நீட்டின நிமித்தம் அவனை அடித்தார். அங்கே தேவ சமூகத்திலே செத்தான். ஒரு மனுஷனை ஆண்டவரே அடிக்கிறாருங்க.
தேவ சமூகத்திலே அவன் சாகுறான். அவன் செய்தது தப்பா? தேவனுடைய பெட்டி வண்டியில் ரதத்தில் ஏற்றி வருது, பெட்டி ஆடாமல் இருக்கிறதுக்காக அதனுடைய கையை தொட்டு அது பெட்டியை பிடிச்சிக்கிறாரு யூசா. சரிதானே? நம்மளுடைய பார்வைகளுக்கு, மனுஷனுடைய பார்வைக்கு அது சரிதான், தப்பே கிடையாது. ஆனால் ஆண்டவர் அந்த மனுஷனை அடிக்கிறாரு, செத்துறாரு அங்கே யூசா. உடனே எல்லாருக்கும் பயம் உண்டாகிடுது. பெட்டியை தன்னிடத்திலே கொண்டு வராமல் 13ஆம் வசனம், அவன் அது கீர்த்தியனாகிய ஓபேத் ஏதோமை வீட்டிலே சேர்த்தான். தாவீதுக்கு பயம் வந்துட்டு, என்னடா பெட்டி தூக்கிட்டு வரும்போது, ஆண்டவருடைய பெட்டி தூக்கிட்டு வரும்போது இவ்வளவு செம்மையாக செய்யும்போது ஆண்டவர் ஒரு மனுஷனை அடிச்சிட்டாரு, தப்பு நடக்குதுன்னு உணர்ந்து இந்த பெட்டியை தேசத்தில் கொண்டு வராபடி அங்கேயே வச்சுட்டாரு. அந்த தேவனுடைய பெட்டி எங்கே இருந்ததோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு அங்கே அந்த ஓபேத் ஏதோம்ங்கிற மனுஷன் ஆசீர்வாதமாக வாழ ஆண்டவர் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணிட்டார். இப்படி காரியங்கள் நடக்கும்போது திரும்ப அந்த பெட்டியை கொண்டு வருமேன்னு சொல்லி தாவீது முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணி திரும்ப 15ஆம் வசனம் 11ஆம் வசனம், தாவீது ஆசாரியா இருக்கிற அப்படி சாதேக்கையும் அபியத்தாரையும் லேவியரையும் ஊரியல் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு அழைத்து அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளில் தலைவர், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் பற்றி அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ தான் அவர் ஒழுங்க ஆரம்பிக்கிறாரு. முன்னாடி அந்த உணர்ந்து அடிப்பட்ட பிறகு ஆண்டவர் சொல்கிறார், அந்த தாவீது சொல்கிறார், நீங்கள் லேவியர், நீங்கள் ஆண்டவர் பெட்டிக்குன்னு ஆண்டவர் பெட்டியை சுமக்கக்கூடிய நீங்கள் இப்படி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும், முதல்ல சொன்னபோது அவங்க லேவியர் ஆண்டவருடைய ஆசாரியர்கள் போய் அந்த பெட்டியை சுமந்து கொண்டு வந்துருக்கணும். ஆனால் அவங்க அது செய்யலை. யாரோ கிடைச்ச மனுஷனை வச்சு பொட்டியை தூக்கிட்டோன்னு சொல்லி தாவீது ஆள் அனுப்பிட்டு டான்ஸ் வேறு ஆடிட்டார் தாவீது அங்கே. ஆனால் ஆண்டவர் அங்கேயே அவனை அடித்து காரியங்கள் செய்கிறாரு. 13ஆம் வசனம் 15-13, முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும். பழைய ஏற்பாட்டு மனுஷன் எப்படி அருமையாக பரிசுத்த ஆவியானவர் அங்கே வார்த்தை எழுதுறா பாருங்க. நீங்களும் நாளும் நியாயமானபடியினாலே தேவனை தேடாதபடியினாலும். நியாயம் இல்லாமல் தேவனை தேடுற ஒரு வழி இருக்குது, நியாயமாய் தேவனை தேடக்கூடிய வழி ஒன்று இருக்குது. நம்ம கேட்டோம்ல, ஆண்டவரே நன்மையை பின்பற்றுகிற வந்து நான் நன்மைக்கு தீமை செய்யக்கூடாது, ஆண்டவரே நான் பிறரை அற்பமாக எண்ணக்கூடாது, நான் பழைய ஏற்பாட்டு மனுஷனாகிய தாவீதை பார்க்கக்கூடாது, உங்களை பார்க்கணும். இயேசுவை பார்த்த நம்முடைய குடும்பமும் நம்முடைய வாழ்க்கையும் செழிக்குங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்னன்னா, சட்டு புட்டுன்னு சீக்கிரமாய் இன்றைக்கி 10 வச்சா நாளைக்கு நமக்கு 100 கிடைக்குன்னு ஆசைப்படுகிற உலக வாழ்க்கையாக இருக்குது. ஆண்டவரே நீங்கள் என்னோடய வாழ்க்கையில் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. யோபை குறித்து நம்ம கேட்டோம், அருமையாக ஆண்டவர் சாட்சி கொடுக்குறாரு. சன்மார்க்கனும் உத்தமனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுகிற அவனை போல ஆண்டவர் பூமியில் வாழ்ந்தீங்க, மேலே இதை பார்க்குறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் சமாதானமாய் பூமியிலே அண்ணனாய் தகப்பனாய் தெய்வமாய் வாழ்ந்த ஆண்டவரை பின்பற்றுற நீங்களும் நானும் நம்ம வீடுகளில் நம்ம எப்படி இருக்கணும்னா சமாதானமாக இருக்கணும். நியாயமாய், ஆண்டவரே நான் உங்களை தேட விரும்புகிறேன், ஆண்டவரே என்னிடத்துல நேற்றைய வாழ்க்கை அது பாவ வாழ்க்கை, ஆண்டவரே நேற்று நான் சரியில்லை, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மனப்பூர்வமாய் நான் உங்களுடைய பாதத்தில் விழுந்து என்னுடைய முகத்தை இந்த தூளிலே தாழ்த்துகிறேன். நம்ம இருதயம் அப்படி செம்மைப்படணுங்க. சும்மா நம்ம வந்தோம், சபைக்கு வந்தோம், ஏதோ ஒரு கூறுட்ட ஜனம் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தணும். நம்ம இல்லாட்டி 1,00,000 பேர், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஜனங்கள் இருக்குது, அதெல்லாம் நமக்கு பெருசு இல்லை. உத்தமமும் உண்மையும் ஆண்டவரை இப்படி நேர்மையாய் தேடுகிற, நியாயமாய் தேடுகிற, இயேசுவை மகிமைப்படுத்துகிற குடும்பமாய் நீங்களும் நானும் இருக்கவே ஆண்டவர் இப்படி ஒரு இயேசுவை அனுப்பி பாவிகளும் துரோகிகளும் அக்கிரமக்காரமாக இருந்த என்னையும் உங்களையும் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்த அந்த ஆண்டவருக்கு முன்பாய், ஆண்டவரே என்னோடய வாழ்க்கையில் மறைவில் என்ன இருக்குது ஆண்டவரே, நான் சபைக்கு வரதெல்லாம் செம்மையாக இப்போ தெரியுது எல்லாருக்கும், நான் எல்லாரையும் நான் ஏமாத்துகிற மனுஷனாக நடிகனாக இருக்கிற ஆண்டவரே, என்னோடய வாழ்க்கையில் உண்மையிலேயே நான் உணர்ந்து தாங்க பேசுகிறேன். சில விஷயங்கள் நல்லா போய்கிட்டே இருக்குது. ஒரு சின்ன வார்த்தை, மனைவியை நம்முடைய வார்த்தையினாலே சும்மா இரு அப்படின்னு சொன்னால் அந்த சின்ன வார்த்தை உங்களுக்கு எப்படி இடற பண்ணுது. சும்மா இருங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லி மனசிலே சொன்னால் கூட முகம் அதை காட்டி கொடுத்து நம் இருதயங்களை அப்படி கலக்கமடை செய்து, ஆண்டவரே நான் சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தாவீது சொன்னார், இது எங்கள் தெருவிலே எங்கள் வீதியிலே சத்துரு போக மாட்டான்னு. ஆனால் நாம் என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே அதெல்லாம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய இருதயத்திலே சத்துரு உள்ளே போகக்கூடாது ஆண்டவரே, அவனை எவனை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்முடைய வாழ்க்கையை நாம் அப்படி மாற்றிக்கொள்ளாமல் நியாயமானபடி நாம் ஆண்டவரை தேடுவோம். அதில் எப்படி 5:13, நாம் நியாயமானபடியே தேடாத போனபடினாலே அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார். வார்த்தை அடிச்சிட்டார் ஆண்டவர்.
ஆண்டவர் நம்ம உயர்வு செய்யாமல் நாம் ஆண்டவருக்குள்ளாய் வளராமல் போகிறதுக்கு நாம் நியாயமானபடி ஆண்டவரை நீங்களும் நானும் தேடலை. நான் இதை தேடிட்டுன்னு சொல்ல வரீங்க. எத்தனையோ வருஷங்களாக இந்த வேதத்தை படித்தேன். நான் நேற்று படிக்கும்போது எனக்கு இந்த வார்த்தையை உற்சாகப்படுத்துறது. ஆண்டவரே, நியாயமாய் தேடுற மனுஷனாக இருக்கணும் ஆண்டவரே. ஏதோ நான் சபைக்கு போகிறேன், நானும் சபையில் இருக்கணும்னு சொல்லி நான் அப்படி சபையில் ஒட்டிக்கவில்லை விரும்பல ஆண்டவரே. நான் எங்கே இருந்தாலும் சரி, யோபுக்கு முன்பாக எந்த சபையும் கிடையாதுங்க. நேர்மையும் உண்மையுமாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காய் தன்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய இருதயங்களிலே பாவம் செய்திருப்பார்களோ, எப்படி அருமையான இருதயத்தின் விசுவாசம். அவர்களுக்காக அவனுடைய காரியங்களை பலி செலுத்தி விருந்து பண்ணுறாரு. அப்போ தான் அவனுக்கு சோதனையை தேவன் ஆரம்பிக்கிறார். அவனை நீ தேவன்கிட்ட போய் சாத்தான் சவால் விடும்போது, என்னுடைய தாசனாகிய யோபை நீ சோதிச்சு பாரு. அதுபோல் தாங்க இன்றைக்கி இயேசு நமக்கு சவால் விடுகிறார். என்னுடைய பிள்ளைகளாக இவர்களுக்காக நான் ரத்தம் சிந்தி இவர்களை சம்பாதித்து கொண்டேன். சாத்தானே, நீ இவர்களை சோதித்து பார். சொல்ல முடியுமானா நமக்கு பயமும் நடுக்கமும் உண்டாகுது. ஐயோ, அப்படிலாம் வேண்டாம் ஆண்டவரே, அந்த பெரிய வார்த்தை சொல்லாதீங்கன்னு சொல்லி பயப்படுறோம். ஆண்டவரே, சோதிச்சு பார்க்க எனக்கு நீங்கள் உதவி செய்வீங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை நீர் எனக்கு தந்து பரிசுத்த ஆவியினாலே நானும் சாத்தானை எதிர்க்க முடியும்னு சொல்லி நாம் ஆண்டவர் பட்சமாக திரும்பணும்னா, பிதா இயேசுவுக்கு உதவி செய்த அதே பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு அருள் செய்வாருங்க. இப்படி அதுக்கு பிறகு அவங்க சரி தேடுறாங்க. அதுக்கு பிறகு கொண்டு வந்து 15-16 லேவியரில் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய இப்படி எல்லாரையும் தெரிந்து கொண்டு அதை நிறுத்த வேண்டும்னு சொன்னால், இப்படியெல்லாம் செம்மையாய் கொண்டு வந்து அருமையாக எங்கள் ஆண்டோடைய பெட்டியை ஆண்டோடைய ஸ்தானத்தில் வைத்ததுனால, இப்படி ஒரு நியாயமாய் நேர்மையாய் உத்தமமாய் நம்ம ஆண்டவராக இயேசுவை தேட நம்முடைய இருதயம் மாத்திரம் திரும்பிட்டா போதுங்க. இப்படி திரும்பாட்டி நம்முடைய இருதயம் விசுவாசிக்காது. 2 தீமோத்தேயு புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். இதுக்கு முன்னாடி நாம் ஆண்டவராக இயேசு சோதிக்கப்பட்ட விதத்தை நாம் சொல்லிட்டு திரும்ப போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். நம்ம தாவீது யோபுவெல்லாம் குறித்து கேட்டோம். இப்போ மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் இயேசு 4ஆம் அதிகாரம் பக்கம் 5. அங்கே இயேசு 40 நாள் உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வர்றாங்க. சோதனைக்காரன் பிசாசு வந்து ஆண்டவரை சோதிக்க வர்றான். ஆண்டவரை சோதிக்கும் போது நமக்கு எத்தனையோ முறை கேட்டிருக்கோம் இந்த வார்த்தைகள்லாம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவன் பிசாசை பார்த்து சொல்கிறார், அவர் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இப்படி சொல்லிக்கிட்டே வரும்போது கடைசியாக தான் அவர் கடுமையாக பேசுகிறாரு. 9ஆம் வசனம், நீ என்னுடைய காலில் விழுந்து சாஸ்தாகமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால். 9ஆம் வசனம், சாத்தான் தந்திரமாய் பேசி, நீ ஆண்டவரே நீங்கள் என்ன பணிஞ்சிங்க போதும், இதா என்ன உங்களுக்கு ராஜ்யத்தை தர்றது, நீங்கள் என்ன பெருசாகிறது, என்ன பணிஞ்சிங்க அப்படின்ன போது இயேசு சாத்தானை பார்த்து, அப்பாலே போய் சாத்தானே, அப்போ தாங்க கடுமையாக சொல்கிறாரு, சாத்தானே எட்டிப்போ, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உன் தேவனாய கர்த்தரை பணித்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாங்க என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவர் உன்னை படித்து மனசில் பதிய வச்சு இயேசுவின் வார்த்தைகளை சாத்தானுக்கு நேராக அந்த நேரத்தில் அறிக்கையிடுறாருங்க. நம்ம ஒரு வசதி வாய்ப்பு கிடைச்சோடனே சொகுசான ஏசியில் படுத்துக்கிட்டு 2 நாள் 3 நாள் நான் இருந்த ஒரு இடத்துல நேற்று ராத்திரி ட்ரெயினில் வரும்போது உட்காந்துருக்க இடம் இல்லாமல் போச்சு. இப்படி காலை குட்டிக்கிட்டு லெட்ரினுக்கு வாசலுக்கு அந்த காற்றடிக்குது, நான் இருக்குது அதுக்கு கீழே தாங்க உட்காந்து வர வேண்டியதாக இருந்தது. அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே நேற்றைய வாழ்க்கை ஏசி வாழ்க்கை, இன்றைக்கி வாழ்க்கை தூசி வாழ்க்கை ஆண்டவரே, நாற்றடிக்கிற இடத்துல உட்காந்து வரேனே, இதுவும் நல்லது தான் ஆண்டவரே, எனக்கு ஒரு உணர்வை தந்தீங்க. நான் உட்காந்து வரதெல்லாம் குறித்து நான் யோசிக்கலைங்க. 6 மணி நேரம் அந்த லெட்ரின் வாசல்லே உட்காந்து இப்படி முத்தி கட்டிக்கிட்டு உட்காந்து வர்றதுக்கு ஒரு அனுமதிச்சிங்களா ஆண்டவரே, இதன் மூலமாக நீர் எங்களுக்கு ஒன்றை கற்றுத்தருகிறீர். சும்மா நம்ம ஏசியில் இருந்தோம், அப்படி படுத்து வந்தோம், இப்படி வாழ்ந்தோம், காரில் போனோம், இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எந்த சூழ்நிலை இருந்தாலும் ட்ரெயினில் வந்தாலும் ஆண்டவரே மனரம்யமாக இருக்க. இந்த பக்கம் 4 பேர் குடிகாரம் படுத்துட்டு உட்காரவே விட மாட்டேங்கிறான், சத்தம் போடுறான். அவனை தள்ளி சத்தம் போடக்கூட நம்மளால முடியல. ஏன்னா நமக்கு வேண்டாம், ஏன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டியதாக இருக்குது. உட்காரவே விட மாட்டேங்கிறாங்களே, என்ன செய்கிறதுனா, நீ ஒன்றும் செய்யாத, நான் உன்னை இப்படி தான் நடத்துகிறேன்னு சொல்லி ஆண்டவர் என்னோட பேசுகிறாருங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் தேவன் ஒன்று செய்யும்பொழுது மன உண்மையாய் செம்மையாய், ஆண்டவரே எல்லா சூழ்நிலைக்காக நன்றி ஆண்டவரே, வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் எந்த இடத்துலையும் எப்படியும் இருக்கவும் நான் உங்களிடத்திலே கற்றுக்கொண்டேனே. நீங்களும் நானும் சபைக்கு வராட்டி உன்னை கற்றுக்க முடியாதுங்க. உடனே எரிச்சல் அடையும். உடனே அவன் குடிகாரன் அவனை அடித்து பிரச்சனை பண்ணி அசிங்கப்பட்டு போலீஸை நம்மளை தான் அடிப்பாங்க. காரியங்களெல்லாம் ஒரு சூழ்நிலையில் தேவன் நம்மளை தப்பு வைக்கிறாரா இல்லையா? இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நாம் சாத்தானுக்கு விடக்கூடாமல் ஆண்டவராக இயேசுவை நான் நம்மிடத்தில் கற்றுக்கொண்டேனே, நீ இன்னாடத்தில் கற்றுக்கொண்டாய் என்பதை அறிந்து அதிலே ஸ்திரப்படு என்று சொல்லி பவுல் தீமைக்கு புத்தி சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு புத்தி சொல்கிறார். நம்ம அதெல்லாம் அலட்சியம் பண்ணிட்டு நாம் புருஷன் கொண்டாடுற சம்பாத்தியத்திலும் மனைவி காட்டுற அழகிலையும் நாம் மயங்கி போகவே கூடாதுங்க.
ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நான் உடைய அன்பை விட்டு விலகாதிருக்க உதவி செய்யுங்க. நான் உண்மையே நம்ப உதவி செய்யுங்க. உத்தமனா என்ன அர்த்தம்னா, நம்ம எதுவும் உத்தமனா நம்ம ஆண்டவருக்கு அப்படி இப்படி அள்ளி ஆராதனை செய்து மற்ற காரியங்கள் செய்யறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. நம்ம இருதயத்திலே நம்ம உத்தமமாக வாழுறோமா? 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் தாவீது சொல்வது போல, ஆண்டவரே, நீர் உத்தம குணத்திலேயே பிரியப்படுகிறீர். எல்லாவற்றையும் அவன் கொண்டாந்து கொட்டுறாரு தாவீது. 1 ராஜாக்கள் 28ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். சாரி, 1 கூட இருக்காது. 1 இருக்கு, பக்கம் 542. அவர் எப்படி சொல்கிறாரு பாருங்க. 1 பக்கம் 542, 14. உம்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் ஏமாத்திரம், என் ஜனங்கள் ஏமாத்திரம், எல்லாம் உம்மாலே உண்டானது. அந்த அறிவு தாவீதுக்கு வந்துட்டுங்க. கடைசியில் எல்லாமே உம்மாலே உண்டானது ஆண்டவரே, உமது கரத்திலேயே வாங்கி உமக்கே கொடுத்தோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதான யோபு சொன்னது போல தாவீது சொல்கிறார் பாருங்க. நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே, நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே. ஆடுகளின் பின்னே நடந்த என்னை, சாக்கடையிலும் கும்பியிலும் அந்த வாய்க்காலையும் வாழ்ந்த என்னை, பிறர் கவனிக்காது வாழ்ந்த என்னை, விலாசம் இல்லாத என்னை சபையில் அழைத்து வந்து பரிசுத்தவான் மத்தியிலே அமர செய்து எனக்கும் ஒரு நம்பிக்கையை பெரிய செய்தீர் ஆண்டவரே. அந்த நம்பிக்கைக்கு நாங்களும் பாத்திரமாய் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாரும் பார்க்காத பகுதியிலும் வேலை ஸ்தலங்களிலும் இவங்க மத்தியிலே ஆண்டவர் இருக்கிறார். இவரோட தேவன் வாசம் செய்கிறார். இவர் ஆராதிக்கிற ஆண்டவர் தான், இயேசு தான் உண்மையான தேவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் பெருசாக நாம் காட்ட வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து காட்டினா போதுங்க. சொல்லிட்டு அவர் சொல்கிறார். சொல்லிட்டு வரும்போது 17ஆம் வசனம், என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாக இருக்கிறார் என்பதை அறிவேன். இவையெல்லாம் நான் உத்தம இருதயத்தோடே மனப்பூர்வமாய் கொடுத்தேன். இப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் மனப்பூர்வமாய் நாம் ஆண்டவர் கொடுத்தோம்னா ஆண்டவர் நம்மை கைவிடவே மாட்டாருங்க. உண்மை உற்சாகமாய் முழு இதயத்தோடு தேடுகிற மனுஷனை நீ புறம்பே தள்ளுகிறதில்லை. நான் சொல்லிட்டீங்க. ஏசாயா 27ஆம் அதிகாரத்தை அப்படியே எடுங்க. ஏசாயா 27, இதை வச்சுக்கிட்டு நாம் ஏசாயா 27ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் 829ஆம் பக்கம் 26ஆம் அதிகாரம் அங்கே 2ஆம் வசனம் 26:2, சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசலை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அது மாத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். ஆண்டவரை மாத்திரம் நாம் உறுதியாய் பற்றி கொண்ட மனசு இருந்தால் போதுங்க. உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடனே காத்துக்கொள்வீர். இப்படி நம்முடைய இதயத்தில் ஒரு காத்துக்கொள்வீர், உதவி செய்வீர். எப்படி ஆபிரகாம் சொன்னது போல, இல்லாதவைகளிலும் தேவன் ஒன்றை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். என் மகனை நான் சாக கொடுத்துட்டேன்னு சொல்லி அவர் ஆபிரகாம் பயப்படலைங்க. என் தேவன் எனக்கு எதையும் செய்ய வல்லவர். அப்படி விசுவாச வாழ்க்கையை கற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் விதைச்சி நாம் அறுவடை பண்ணி சந்தோஷமாய் வாழவே தேவன் நம்ம அழைச்சிருக்கிறார். அதனால் நாம் எப்பொழுதுமே நாம் ஆண்டவரை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொள்வோம். இப்படி இயேசு சோதிக்கப்பட்டார். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தை படித்தோம். இப்படி அப்போலே இப்போ சாத்தான்னு சொல்கிறாரு. அவருடைய அந்த கடைசி வாழ்க்கையை பாருங்கள். 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துலேருந்து படிக்கிறோம். 41லேருந்து படிக்கிறேன். 27, 41. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி இயேசுவை பார்த்து பரியாசம் பண்ணுறாங்க. மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக்கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது அவனை விசுவாசிப்போம் அப்படின்னு சொல்லி இயேசுவை சிலுவையில் இறந்த அந்த மனுஷர்கள் பேசுகிறாங்க. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இயேசுவை பார்த்து ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருந்து ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி ஆண்டவரே நம்பி இருந்தானே இந்த இயேசு, இப்போ சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், இவனை ரட்சிப்போம்னு சொல்லி அவங்கள பரியாசம் பண்ணுறாங்க. அவர் இவன் மேல் பிரியமாக இருந்தார். மெய்யாகவே அந்த இது அப்படியே வச்சிங்க. 3ஆம் அதிகாரம் நாம் மத்தேயு 3ல் இந்த பக்கம் கையை வச்சிங்க. மத்தேயு 3 சொல்ல முடியாது. மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நாம் எப்படி அவர் வர்றாரு சோதிக்கப்பட்ட பிறகு மூணாம் அதிகாரம் கடைசியில் எப்படி சொல்கிறாருப்பாங்க. இப்படி ஞானஸ்தலன் கரையேறின உடனே அங்கே ஒரு சத்தம் உண்டாகுது. என்ன உண்டாகுதுன்னா 3:17,
வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். எப்படி மறைக்கப்பட்ட வாழ்க்கை, இயேசு மறைக்கப்பட்ட வாழ்க்கை, அவர் குடும்பத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஞானஸ்தானம் எடுக்க வராரு. வந்து ஞானஸ்தானம் எடுத்து வெளியில் வந்தவொடனே பரிசுத்த ஆவியானவர் அவரை முத்திரிக்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். அதுக்கு பிறகு ஊழியத்துக்கு வராரு, பிசாசால் சோதிக்கப்படுகிறாரு. இப்போ மத்தேயு 27ஆம் அதிகாரத்துக்கு இந்த பக்கம் வாங்க திரும்பி. இப்படி தன் வாழ்க்கையை வாழ்ந்து மறைவான வாழ்க்கையிலே அவர் முத்திரை பெற்றார். மறைவான வாழ்க்கையிலே இயேசு பிதாவுக்கு பிரியமாக இருந்தார் என்று வாழ்ந்தது போல வெளிகரங்கமான வாழ்க்கையில் இயேசு நல்ல சாட்சி பெற்றாருங்க. 27ஆம் அதிகாரம் 43 வசனம் படித்தோம். அப்போது விசுவாசிப்போம் என்றார்கள். அவர் இவன் மேல் பிரியமாக இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். இயேசுவை கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டே இருக்கிறார். அப்படியே அவன் சிலுவையிலே இருந்து அவனும் நந்தித்தார்கள். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு கடைசியாக சாகிறாரு. என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்கிறாரு. அதுக்கு பிறகு அவர் செத்த பிறகு நமக்கு நிறைய காரியங்கள் தெரியும். கடைசி வரைக்கும் இயேசு பிதாவை நம்பியே வாழ்ந்தாருங்க. உத்தமன்கிறதுக்கு அர்த்தம் ஆண்டவரையே நம்பி வாழ விரும்புகிற நாம தாங்க உத்தமர்கள். ஆண்டவரே, எனக்கு ₹1,00,000 இருக்குது, எனக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, நிலம் விளையுது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம கேட்டது போல் ஒரே நிமிஷத்திலே ஒரே நாளிலே எல்லாவற்றையும் ஆண்டவர் கவுத்து போட்டுருவார், அடிச்சிருவார், ஊசாவை அடித்தது போல். அது மேலே என்னோட நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இயேசு பிதாவை நம்பினது போல் நாங்களும் உண்மையை நம்ப உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதும் நாம் பிதாவுக்கு பிரியமாகவே நம்ம எப்பொழுதும் செய்ய நாம் பழகணும். இல்லாட்டி நம்முடைய வாழ்க்கையை அலசடிப்படும், நம்முடைய இருதயத்தில் சமாதானம் உண்டாக வாய்ப்பே இல்லை. ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் சொல்லி நாம் சொல்கிறோம். ஆனால் நம்ம சமாதானமாக என்ன செய்கிறோம்? அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 27ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 27ஆம் அதிகாரம். அங்கேயும் ஒரு சம்பவத்தை பரிசுத்த ஆவியானவர் நான் இப்போ கேட்கும்போது இந்த சம்பவங்களை நான் தியானித்தேன். அங்கே கப்பலில் வராங்க, அநேகர் கப்பலில் வராங்க. அவங்க எத்தனை பேர் வராங்கன்னா கிட்டத்தட்ட 127 பேர், 276 பேர் ஒரு கப்பலில் பிரயாணமாக வராங்க. அது படிச்சு பாருங்க நீங்கள் 27ஆம் அதிகாரத்தில். அங்கே கப்பலில் ஒரு இடத்துல வரும்போது 7ஆம் வசனம் 27, காற்று எங்களை தடுத்தபடினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு கீனீது பட்டணத்திற்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராக கிரேத்தா தீவிலே ஒதுங்கினோம்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் 276 பேர் கப்பலில் வராங்க. புயலில் அவங்க மாட்டிக்கிறாங்க. புயலில் மாட்டிக்கிட்டு வரும்போது அங்கே அவர் பவுல் அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, நீங்கள் அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி பவுல் அவங்களை தடுக்கிறாரு. ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்கிறாங்க. பவுல் சொல்கிற வார்த்தை கேட்காம அவங்க பாட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. வரும்போது புயல் அடிக்குது, பிரச்சனை வருது, அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியல அவங்களால. அப்போ பவுல் பேசிக்கிட்டே வர்றாரு. வெகு நாளும் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடினால் இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவா என்று அவர் பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். இப்படி போக வேண்டாம், ஒரு இடத்துல நின்றுடுங்க, இதை செய்ய வேண்டாம், இப்படி வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாம் சபையிலே நம்ம நடத்துகிற மூத்த சகோதரர்களாக நாம் எச்சரிக்கப்படுகிறோம். ஆனால் அதெல்லாம் இல்லை பிரதர், என்னுடைய மனசும் மாம்சமும் விரும்புகிறத நான் செய்து நான் அப்படி தான் வாழ போகிறேன்னு சொல்லி நம்மை முடிவு பண்ணிக்கிறோம். அதனால் நமக்கு வருகிற சேதமும் விளைவுக்கும் ஆண்டவர் பொறுப்பு இல்லைங்க. ஆண்டவரே, அதை நான் தீர்மானித்து கொண்ட வாழ்க்கை, ஆண்டவரே நான் எடுத்த முடிவு, அதுக்கு எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் ஆண்டவரே, என்னால் தான் அது எனக்கு உண்டான்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். சபையை குற்றப்படுத்துகிறோம், ஆண்டவரை குற்றப்படுத்துகிறோம். இங்கே பவுல் அப்படி தான் சொல்கிறாரு, இங்கே போக வேண்டாம், செய்ய வேண்டாம்னு சொல்லி காரியங்கள் தடுக்கிறாரு. அந்த ஜனங்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க, வர்றாங்க. 100க்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். மாலுமி வாழ்க்கையை ஓட்டுக்கிற பணமும் நமக்கு வசதி வாய்ப்பை நம்பி நம்மளோட நம்பிக்கையை அது மேலே போகிறதுனால ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க உங்களையும் என்னையும். இங்கே பவுல் சொல்கிறாரு, ஜனங்கள் அவர் கப்பல் மாலுமியையும் அந்த ஜனங்களையும் அந்த கப்பலில் வரவங்க நம்புகிறாங்க. அதிகமாய் நம்பினான். அப்படி அவர் சொல்லிக்கிட்டே வராரு. அவர்கள் அந்த துறைமுகம் போய் காரியங்கள் செய்கிறாங்க, ஒன்றுமே செய்ய முடியல. இப்படி அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லாமே அந்த கப்பலுடைய மாலுமி சொன்னது, அந்த ஜனங்கள் சொன்னது எல்லாமே அழிஞ்சு போயிடும். 20ஆம் வசனம், அங்கே புயல் வருது, காற்று வருது, எல்லாத்தையும் தூக்கி வெளியில் கடலில் போடுறாங்க. ஆள் உயிர் தப்புனா போதுன்னு தப்பிக்கிறாங்க. அப்போது சொல்கிறார் பாருங்க, அநேக நாளாக சூரியனாவது நட்சத்திரங்களையாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடினாலே இன்னி தப்பி பிழைப்போம் என்றும் முழு நம்பிக்கையும் அற்று போயிற்று. அந்த 276 பேரும் சபையில் உள்ளவங்க இல்லைங்க,
பவுல் ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷன், அந்த கப்பலில் பிரயாணம் பண்ணுறாரு. ஆனால் 276 பேருக்கும் ஒரு ஆறுதல் சொல்கிறாரு, அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தைரியம் சொல்கிறார். அவர் ஆகிலும் அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தது. பவுல் அவர்கள் நடுவில் நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு, என்னோடய வாழ்க்கையிலே வருத்தமும் சஞ்சலமும் வர்றதுக்கு காரணம் நான் சொல்ல கேட்காத மனுஷனாக இருக்கிறேன் ஆண்டவரே. நான் யாருடைய சொல்லியும் கேட்க எனக்கு மன விருப்பம் இல்லை ஆண்டவரே. நான் பவ்யமாய் சபையில் இருக்கதா என்னை காட்டிக்கொள்ள விரும்புகிறேன். சபையில் வந்து போகிறதுக்கு ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஆண்டவரே, என்னோடய வாழ்க்கையில் நீங்கள் என் கூட இருக்கணும், நீர் என்னோடே இருப்பதனாலே நாங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தில் நாம் ஆண்டவரை உயர்த்தி பிடிக்கணுங்க. ஆகிலும் திடமனதாக இருங்கள் என்று உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். சபையை தாங்க நம்ம செய்து அவிசுவாசப்படாதீங்க, திடமனதாக இருங்க, தைரியமாக இருங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நேற்றைய வாழ்க்கையை மறந்துடுங்க. ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்திலே நாம் பொறுமையோட இயேசுவை நோக்கி ஓடனா போதுங்க. நமக்கு வருகிற சாத்தான் கொண்டு வருகிற சஞ்சலமும் தவிப்பும் மாறி போயிடும். நம்மளோட வாழ்க்கையில் நாம் நியாயமாய் ஆண்டவரை தேட ஆரம்பித்தா போதும். ஆண்டவரே, இத்தனை ஆண்டு காலங்களாக நான் சபையில் போய் நான் என்னத்தை ஆண்டவரை கற்றுக்கிட்டேன், சூழ்நிலை வரும்போது நான் கடுமையாக இருக்கிறேனே, பிள்ளைகளை நான் அப்படி அவமரியாதையாக பேசுகிறேனே, என் இருதயத்திலே புருஷனை அவமதிக்கிறேனே, மனைவியை அவமதிக்கிறேனே, உலகத்தார் மத்தியிலே நான் வேஷதாரியாக இருக்கிறேனே. ஆண்டவரே, நீ உள்ளின் நெறிகளும் இருதயத்தையும் சோதித்து அறிகிற கர்த்தர் என்று அவங்களுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியுது. நான் ஏமாற்றுக்காரனாக இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும் சொல்லி நான் முகம் குப்புற விழுந்தா நம்மை மன்னித்து கழுவி அவருக்கு ஒப்பாய் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறாருங்க. நாம் அநேகரை இயேசுவின் சாயலுடைய குமாரனுக்கு ஒப்பாய் இருப்பதற்கே தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். அதனால் நாம் சோர்ந்து போக வேண்டாம். நாம் உத்தமம்னு சொன்னோடனே நாம் இப்படி வாழணுமே, இப்படி படியளக்கணும்னு சொல்லி நாம் பயப்பட வேண்டாம். நம்மளோட வாழ்க்கையிலே மாத்திரம் நாம் உத்தமமாக விசுவாசமாக இயேசுவை நம்பி, உங்களோட வார்த்தை இப்படி எழுதியிருக்க, ஆண்டவரே, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஏதோ நான் கடந்த நாளில் படித்து இப்படி ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கணுமே வாழ்ந்து வாழ விரும்பி வந்த மனுஷன் தாங்க நானும். இந்த வசனத்தை நான் ஒரு நாள் காட்டுச்சேரில் படிக்கும் போது தான் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் காட்டினார். ஒரே நாள் நாங்கள் சபை போகும்போது அருமையாக இருந்தது. நம்மளுடைய இருதயத்தில் விசுவாசமாக ஆண்டவரை நாம் பற்றி கொண்டா போதும். ஆண்டவரே ஆச்சரியப்படத்தக்கதாக அந்த நம்ம கடந்த நாள் எத்தனையோ உமானங்களை கட்டிருக்கோம். அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தொட்டா போதுன்னு சொல்லி வந்து தொடுறாங்க. ஒருத்தவங்க ஆண்டவரை நீங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்லி ஆண்டவரை ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையிலே ஆண்டவரை ஆச்சரியப்படத்தக்க வைக்க விதமாக நம்மளோட வாழ்க்கையில் விசுவாசம் பெருங்குங்க. இப்படி வந்த பிறகு பவுல் தைரியம் சொல்கிறாரு, பயப்படாதீங்க. சபையும் அதுக்கு தான், அதை தான் நமக்கு செய்து உற்சாகப்படுத்துது. பயப்படாதீங்க, கப்பல் சேதமே இல்லாமல் உங்கள் ஒருவருக்கும் பிராணம் சேதம் வராது, நீங்கள் யாரும் சாக மாட்டீங்க. எப்படி அருமையாக சொல்கிறார். அந்த கப்பலில் 276 பேர் தான் சொல்கிறேன். ஏனென்றால் அவர் சொல்கிறார், ஏன் நீங்கள் சாக மாட்டேன்னு சொல்லி ஏதோ நான் நெஞ்சை நிமித்திட்டு உங்களெல்லாம் கட்டி பிடிச்சி அப்படி அந்தாண்ட கூட்டி விட போகிறேன்னு சொல்லவில்லை. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்திலே வந்து நின்று, ஆண்டவருடைய தூதனை அனுப்பி பவுல்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். ஆனபடினாலே மனுஷரே திடமனதாக இருங்கள், பயப்படாதீங்க. சரி, நான் சொன்னால் நீங்கள் கேட்கல, அதனால் காரியம் தப்பாக போச்சு, நீங்கள் பயப்பட்டு திரும்ப சாத்தான் பக்கம் நிற்காதீங்க, ஆண்டவரத்தில் வந்துருங்க, திடமனதாக இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். அந்த வார்த்தை சொன்னதின்படியே நடந்ததுங்க. இப்படி ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் தேவனை நம்பின ஜனங்கள் ஒருபோதும் கெட்டுப்போனதே கிடையாது. இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் ஆண்டவரை முன்வைத்து, ஆண்டவரே, இந்த மேலான வாழ்க்கையை நான் விசுவாசத்தினாலே வாழ உதவி செய்யுங்க, என்னுடைய நீதியோ என்னுடைய எந்த உண்மையோ ஒன்றும் இல்லை ஆண்டவரே, அது அழுக்கான கந்தை, அதெல்லாம் நான் நம்பல ஆண்டவரே, கடந்த நாள் நான் அப்படி நம்பி இருந்தது என்னுடைய அறியாமை, எனக்கு உதவி செய்யுங்க. அப்படின்னா தேவன் உங்களுக்கும் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்னும் ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். 2 தீமோத்தேயு புத்தகம் எப்படி 2 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு நம்ம நேற்று கூட கேட்டிருப்போம், வாலிப பிள்ளைகள் கேட்டிருப்பாங்க. அங்கே ஒரு தாயும் ஒரு குடும்பத்தில் உள்ள தகப்பன் அந்நிய ஜாதியான், தாய் வேறு மதத்தார், ஆனால் அவங்க திருமணமாகி தகப்பன் பிஸ்னஸ் விஷயமாக வெளியில் போகிறாரு. ஆனால் தாய் அந்நிய புருஷனை ஆண்டவரை தேடாத மனுஷியாக இருந்தாலும் ஆண்டவரை தேடி அதற்கு பிறகு வந்து தீமோத்தேயுங்கிற ஒரு சீஷனை உருவாக்குறாங்க. அந்த சம்பவம் தான் இந்த புஸ்தகம். அவங்க அந்த தீமோத்தேயுவை தேவன் கண்டுபிடிச்சி பவுலோட சேர்க்குறாரு.
அப்போ சேர்க்கும்போது பவுல் அவங்களை குறித்து எப்படி பேசுகிறாரு பாருங்க. பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவே எழுதுறதாவது இப்படி இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் வசனம், நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி இப்படி சந்தோஷத்தான் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாக இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய விசுவாசத்தை குறித்து பேசுகிறாரு. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் அவனிடத்தில் ஒரு மாயமற்ற விசுவாசம் இருக்குது. ஆண்டவரையே சார்ந்து தேவனுடைய வார்த்தையே நம்பி பவுல் கண்டுபிடிச்சிட்டாருங்க. ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சி சொல்கிறாரு, என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோயிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேலுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். முந்தி உன் பாட்டியாகிய லோயிசாளுக்குள்ளும். சகோதரிகளே, நம்மளோட வயசான காலத்தில் நம்ம பேரனுக்கும் பேத்திக்கும் நம்ம எண்ணத்தை ஊட்டி விடுறோம். உங்கள் அப்பா போடாருன்னா இன்றைக்கி 2000 ரூபா சம்பாதிப்பாடுறா, அப்படி வளைப்பாடுறா, இப்படி வளைப்பாடுறா, அவரை மாதிரி மூட்டத்துக்கு நாளே கிடையாது, அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அதெல்லாம் உங்கள் அப்பா இல்லாமையிலும் வறுமையிலும் ஆண்டவரை உத்தமமாய் ஆண்டவரை தேட விரும்பின மனுஷன்ப்பா, நீ இப்படி வாழக்கூடாது. உன் தாயை நான் இப்படி வளர்த்துருக்கேன், உங்கள் அம்மாவை பாரு, எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ பெரிய வீட்டு பொண்ணு அந்த பொண்ணு. ஆனால் உங்கள் அப்பனை கல்யாணம் பண்ணி எடுத்தனால எவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்து பெற்று எடுத்துருக்காங்க. இன்றைக்கி நீ உன் இஷ்டத்துக்கு வாழுறியே அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்மை வெட்கப்படுத்தக்கூடாதுங்க. ஆனால் தீமோத்தேயு அவங்க குடும்பத்துக்கு அவங்க தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணல. பவுல் அதை பார்த்து தான் தீமோத்தேயுட்ட சொல்கிறாரு, லெட்டர் எழுதுறாரு இப்படி, அந்த விசுவாசம் முந்தி நம்ம வீட்டிலே துவங்கணும், நம்மிடத்திலே துவங்கணும். முந்தி பாட்டினோடனே நம்ம பாட்டி பக்கம் போயிடக்கூடாது. முந்தி தாத்தா, முந்தி அது என்னிடத்திலே துவங்கணுமே, என்னுடைய பிள்ளைக்கு நான் என்னுடைய விசுவாசத்தை ஊட்டணுமே, நான் முந்தினோடனே அவங்க பொறுப்புன்னு சொல்லி நம்முடைய கை அங்கே போயிடக்கூடாது. ஆண்டவரே முந்தி அது என்னிடத்தில் துவங்கணும். ஆண்டவரே, தாவீது அப்படி தாங்க தன்னுடைய காலங்களில் விசுவாசமாக வாழ்ந்த மனுஷன். யோபு தன்னுடைய வாழ்க்கையில் விசுவாசமாக வாழ்ந்த மனுஷன். அப்படி சொல்கிறது போல் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாதான்னு எப்போ சொல்கிறாருன்னா, எல்லாமையிலே வியாதி தலையிலிருந்து உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் மட்டும் சொரிகிறாரு. உதவி செய்ய ஆள் கிடையாது, கிட்ட போகவே ஆள் கிடையாது. அவர் நாத்தம் அடிக்குது அவர் மேலே. அவருடைய சுவாசம் மனைவிக்கே வேறுபட்டதாக இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்திலே அந்த இல்லாமையிலே பவுல் சொன்னது போல் ஆண்டவர் என்றது பேசினா திடமனதாக இருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவர் இந்த எல்லாவற்றிலும் நம்மை தப்புவிப்பார். இப்படிலாம் நம்ம சொல்லி நாம் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை ஊட்டும் பொழுது அந்த தீமோத்தேயு அருமையாக வளருவாருங்க. சீஷனாய், இயேசுக்கு சீஷனாய், உலக மனுஷனாக இல்லை. 2 மாடி கட்டிட்டார் உங்கள் அப்பா, நீ 3வது மாடி கட்டுறான்னு சொல்லி அப்படி இல்லை. ஆண்டவருக்குள்ளாய் ஆண்டவருக்குன்னு வாழ நீ விரும்பு. நியாயமானபடி ஆண்டவரை தேடுவது நீ இப்போ கற்றுக்க. நியாயம் இல்லாமல் ஆண்டவரை தேடலாம், நியாயமாய் தேடி, இல்லாட்டி ஆண்டவர் நம்மை அடிப்பார். நம்முடைய விதத்தில் அப்படி எச்சரிப்பாய் ஆண்டவர். நான் கடனில் அப்படி தான் உணர்த்தப்பட்ட ஆண்டவரே, சும்மா அப்படி வந்தேன் இப்படி வந்தேன் அது செஞ்சேன் இதெல்லாம் இல்லை ஆண்டவரே. நியாயமாக இயேசு பூமியில் வாழ்ந்தது போல் உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு உண்மையிலேயே நான் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் வாழும்போது நம்முடைய இருதயத்தில் நம் பிள்ளைகள் இருதயத்தில் விசுவாசம் பெறுங்க. இது நிமித்தம் நான் உண்மையில் என் கைகளை வைத்ததினாலே உனக்கு உண்டான வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இப்படி நாம் பயந்து வாழ வேண்டாங்க. ஆண்டவராக இயேசுவை பெற்றுக்கொண்ட நாம் பயப்படாமல், இயேசு இந்த பூமிக்கு வந்ததோட நோக்கமே நாம் பயந்து சாத்தானுக்கும் பிரச்சனைகளுக்கும் பயந்து வாழவே கூடாது. ஆண்டவரே, நான் உங்களுக்கு மாத்திரமே பயந்து வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் நீங்கள் அனுமதிக்கிற எல்லா சூழ்நிலைக்காக நன்றி சொல்லி வாழ உதவி செய்யுங்க. சோர்ந்து போகாதிருக்க உதவி செய்யுங்க. விசுவாசம் உள்ளவனாக வாழ உதவி செய்யுங்க. இப்படிலாம் சொல்லி நாம் வாழ்ந்தோம்னா அது இயேசு நம்மை குறித்து சொல்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இயேசு அவரை தேடுகிற, அவரை நம்புகிற, அவருக்குன்னு வாழ்கிற உங்களுக்கும் எங்களுக்கு சொல்கிற ஒரு அருமையான வார்த்தை. மத்தேயு 28ஆம் அதிகாரம். மத்தேயு 28ஆம் அதிகாரம். யாருமே சொல்ல முடியாதுங்க, எனக்காக நீ வாழ. பெரிய பெரிய அரசியல்வாதியெல்லாம் தன்னுடைய கட்சிக்கு ஆளுங்களை சேர்க்கிறது போல இயேசு தனக்கு ஆளுங்களை சேர்க்கலீங்க. அவர் இருதயத்தை பார்த்து பேசுகிற ஆண்டவர். எல்லாரும் 28ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் நமக்கு எத்தனை முறை கட்டிருக்கோம். கல்லறைக்கு போகிறாங்க. 28:5 அந்த தூதன் சிறுகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, அவர் போய் பாருங்கன்னு சொல்லி தூதன் அங்கே சொல்கிறாரு. அதுக்கு 7ஆம் வசனம், சீக்கிரமாக போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். ஏதோ ஆண்டவர் கல்லறைக்குள்ளே இருக்கிறார், நான் செத்து போன ஆண்டவரை நீங்கள் தேடுறீங்க, இல்லை அவர் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று அவர் சீஷர்களுக்கு சொல்லுங்கள். உற்சாகம் அடைகிறாங்க எல்லாரும். போய் சொல்லுங்கன்னு அவங்க உற்சாகப்படுறாங்க.
உங்கள் முன்னமே அவர் கலிலேயாவுக்கு போகிறார், அவரே அங்கே காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொல்லேன் என்று சொல்லி தேவதூதன் சொல்றானே, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். உடனே சொன்னோடனே அவங்க சந்தோஷமாக ஓடுறாங்க சீஷர்கிட்ட சொல்ல. அவர்கள் ஒவ்வொரு சீஷர்களும் அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு, இயேசு உயிர்த்தெழுந்தார், உங்களையும் என்னை ரட்சிக்க இயேசு பூமியில உயிரோடு வந்திருக்கிறார், என்னுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் சிலுவையிலே சுமந்து வெற்றி சிறந்த ஆண்டவர், இப்போ ஏதோ செத்து போயிட்டான்னு சொல்லி நான் எம்மாவு சீடர் போல கலங்கி இருந்தேன். ஆனால் இன்னைக்கு தேவதூதன் வந்து இயேசு உயிர்த்தெழுந்துட்டாருன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி ஓட சொல்ல போகிறாங்க. அவர் இயேசு எதிர்பட்டு சொல்கிறாரு பாருங்க. இயேசு எதிர்பட்டு அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர்கள் பாதங்களை தள்ளி அவரை பணிந்து கொண்டார்கள். அந்த வார்த்தை நம் இருதயங்களை தொடுங்க. இயேசுவை நம்புகிற நம்முடைய வாழ்க்கை வாழ்க. ஆண்டவரே, நான் வாழ்கிற ஆண்டவரே, விசுவாசமுள்ளவனாய் வாழ எனக்கு நீங்கள் வார்த்தைகளை கொடுத்துறீங்க ஆண்டவரே. இந்த வார்த்தையை நான் நல்லல் தட்ட மாட்டேன் ஆண்டவரே. என்னோடய வாழ்க்கையின் முடிவு புரிந்தும் கடைசி வரைக்கும் எத்தனையோ காரியங்களை செய்த தேவ மனுஷர்கள் கடைசியில் மனம் திரும்பி அவர்கிட்ட வரும்பொழுது ஆண்டவர் அவர்களை நேசித்து மன்னித்து அவங்களுக்கு காரியங்களை மறந்து வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,49,000 பேரை தேவன் அழிச்சது போல நாம் நேற்று வரைக்கும் தவறாக இருந்திருக்கலாம். சிந்தைகளை எண்ணங்களில் காரியங்களில் தவறாக இருந்திருக்கலாம். ஆண்டவர் அது குறித்து பொறுப்படுத்து அப்படி நம்மளை போலீஸ்காரன் மாதிரி ஆண்டவர் கண்டிக்கிற ஆண்டவரில் ஆண்டவர் நம்மை பார்த்து வாழ்க, என்னை தேட வந்த சபையாரே, இயேசு நாமத்தினால் நீங்கள் வாழ்க. இயேசு சொல்கிறாருங்க. அப்படி பரிசுத்த ஆவியானவர் மத்திய 28 எழுதி வச்சிருக்கிறார். எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் குறைவுகளை பார்த்து ஆண்டவர் நம்மை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. கடைசியாக சொல்லி நான் முடிச்சிடறேன். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். கடந்த நாளில் இந்த வார்த்தை மூலம் நானும் உற்சாகம் அடைஞ்சேன். நாலாம் அதிகாரம் இப்படி, எப்பொழுதும் கர்த்தருக்கு சந்தோஷமாயிருங்கள், அந்த சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நம்முடைய சாந்த குணம், உத்தம குணம், நேர்மையுள்ள குணம் எல்லா மனுஷனுக்கும் முன்பாய் தெரிய கடவுதுன்னா நம்முடைய வாழ்க்கை மெய்யாகவே தெரிந்திருக்க கடவுது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அதோட பரிசுத்தாவே முடிச்சிருவோம். நீங்கள் அப்படி ஆண்டவருக்கு வாழுங்க, உங்களுடைய காரியங்களை இயேசுக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவர் உங்களை காத்துக்கொள்வார். ஆமேன்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்து தொடர்ந்து எழுதுறாரு, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ள விளைவுகளோ, ஒழுக்கமுள்ள விளைவுகளோ, நீதி உள்ள விளைவுகளோ, கற்புள்ள விளைவுகளோ, அன்புள்ள விளைவுகளோ, நற்கீர்த்தியில் உள்ள விளைவுகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். 8 விஷயத்தை பவுல் எழுதுறாரு, பரிசுத்த ஆவியானவர் எழுதுறாரு. ஆண்டவரே, நான் செய்கிற காரியங்கள் உங்களோட நாமத்துக்கு மகிமை கொண்டு வருமா, புகழை கொண்டு வருமா, புண்ணியத்தை கொண்டு வருமா, அது நீதியை கொண்டு வருமா, இல்லை என்னுடைய பாக்கெட்டை நிரப்புமா? நம்ம சட்டுன்னு திரும்பி சும்மா நம்ம பிரதேச கழுதியின் மூலமாக கூட தேவன் பேசுவார். இத்தனை ஆண்டுகளாக உழைத்தேனே, என்னையா அடிக்கிற, அவன் அப்பயும் கூட அந்த மனுஷன் மனம் திரும்பல. ஆனால் அவனுடைய அவிசுவாசம் அவனை கொண்டு போட்டது. ஆனால் நம்முடைய விசுவாசமாய் வாழ செய்யுங்க. இயேசு நமக்கு எதிர்கொண்டு வாழ்க. உத்தமமும் உண்மையுமாய் வாழ்ந்த காரைக்கால் சபையாரே, நீங்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிங்களன்னு சொல்லி ஆண்டவர் நம்மை வரவேற்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நான் என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் போத்திக்கிட்டு, ஆண்டவரே நான் மறுக்கிறேன், ஆண்டவரே இருதயத்தில் நான் மறுதளிக்கிறேன், ஆண்டவரே விசுவாசத்திலே வளர எனக்கு இன்னைக்கு உதவி செய்யணும்னு சொன்னால் ஆண்டவர் அதுக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம தான் ஆண்டவரில் போக மாட்டேங்கிறோம். இப்படி சொல்லிட்டு, நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவர்களோ அவைகளே செய்யுங்கள், அப்பொழுது சமாதான தேவன் உங்களோடு இருப்பார். இப்படி 8 விஷயங்களை சிந்திங்க எப்பொழுதுமே. உண்மையுள்ள விளைவுகளோ, ஒழுக்கமுள்ள விளைவுகளோ, நீதி எது, கற்பு எதுவோ, அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம், புகழ், இதையே சிந்திச்சோம்னா போதுங்க. அதையே நாம் சிந்திச்சா போதும், செய்ய சொல்லல. சிந்தங்கிறது வேற, செயலுங்கிறது வேற. சிந்திங்கள். அதுக்கு பிறகு பவுல் சொல்றார், நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொண்டதும், நாம் சபைக்கு வந்து ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொண்டதும், ஆண்டவரிடத்தில் நான் கேட்டது, ஆண்டவர் எனக்காக என்ன செய்தாருங்கிறத நான் கண்டிருக்கேனே, படத்துலையாவது நான் பார்த்துருக்கிறேனே, கண்ணால் பார்க்காட்டாலும் சினிமா படத்தில் எனக்கு காட்டியிருக்காங்களே, இயேசு எனக்காய் சிலுவையிலே முள்முடி சுமந்தாரே, உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார் பாடுனனே, என் பாவத்துக்காய் இயேசு சிலுவையில் இறந்தால் சொல்லி இப்போதானே பாடினனே. அந்த விசுவாசத்தை நாம் கண்டு கேட்டு பார்த்து இருந்து கன்றும் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற இவைகளோ அவைகளே செய்யுங்கள். 8 விஷயங்களை சிந்திக்க சொன்ன பவுல் 4 விஷயத்தை நீங்கள் செய்யுங்க.
ஆண்டவரை பார்த்து அவர் என்ன செய்தார்? அவர் வாழ்ந்தார், அப்புறம் பேசினார். அவர் சொன்னார், அது செய்தார். நானும் சபைக்கு போகிறேன், ஆண்டவரே உங்களோட வார்த்தைகளை கேட்டு வாழ்கிறேன் ஆண்டவரே. அப்படி நாம் வாழ்ந்து விரும்பி வாழ்ந்து பிரயாசப்பட்டோம்னா அதுக்கு அடுத்து தாங்க அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கிளைம் ஆகும். வாழும்போது அப்பொழுது சமாதானத்தின் தேவன் எம்மோடு இருப்பாராக, உங்களோடு இருப்பாராக அப்படின்னு சொல்லி பவுல் முடிக்கிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் உத்தமமாக இருக்கிற அந்த ஆண்டவரை எப்பொழுதுமே நாம் விசுவாசமாய் தைரியமாய் சோர்ந்து போக மாட்டோம். ஆண்டவரே, தாவீதையும் சாலமோனை விட பெரிய தேவன் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். அவரை விட சாலமோனுடைய ஞானத்தை கேட்ட ஆண்டவரோட நம்ம ஆண்டவர் கொடுத்த ஞானம் பெரிய ஞானம். ஆண்டவருக்குன்னு வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு உட்புகுதலும் குடியோடு போவதும் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, சாத்தானுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆண்டவரே, என்னுடைய கண்களுக்கு கலிக்கம் போட உதவி செய்யுங்க, என்னுடைய இருதயம் சுத்தமாக உதவி செய்யுங்க. அந்தரங்கத்தை பார்க்கிற என் பிதாவே, நம் இருதயத்தில் எப்பொழுதும் அந்தரங்க வாழ்க்கையில் நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வாழ விரும்பினோம்னா மேயாக இந்த உத்தம குணத்தை பார்த்து ஆண்டவர் எதிர்பட்டு வந்து, ஆண்டவரே என்னை நீங்கள் வாழ்கன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவரே, எனக்காக நீ எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவரே, நான் இப்பயும் இப்படி எனக்கு உற்சாகப்படுத்துறீங்களே, உங்களுக்கு கொடான கொடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருகிற மீதியான கொஞ்சம் வாழ்க்கையிலே நான் உண்மை கனப்படுத்த உதவி செய்ய, நானும் என் வீட்டாருமோ என்றால் உங்களே செய்வோம்னு சொல்லி நாம் விசுவாசமாக தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை நடத்துவாராக. அம்மே.